ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च ये कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरतः पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यवृंदारण्य कल्पद्रुमादः श्रीमत् रत्नाकारो सिंहासनौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भी वंशी वटतटस्थितै कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रेयस्तु नः। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नाम श्रेष्ठम मनुमपि सच्चिपुत्रम अत्र स्वरूपम रूपम तस्याग्रचम उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुंडम गिरिवरमहो राधिका माधवासम प्राप्तो यस्य प्रतीद्व श्रीगुरुं तम नटोस्मि। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லா புகழும் ஸ்ரீல பிரபுபாதருக்கே. இன்றைக்கு தலைப்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பெருமைகள் சிறப்புகள். பகவான் இந்த உலகத்துல அவதரித்து வருவார். வந்து மக்களுக்கு சிறைப்பட்டுள்ள ஜீவாத்மாக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுதான் பகவானுடைய எண்ணமே. நம்ம வந்து எப்ப பக்தி நம்முடைய பக்திக்கு எப்படி வேகத்தை கொடுக்கலான்றதுக்கு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை அடிக்கடி நினைவு கொண்டோம் என்றால் நமக்கு வந்து பக்தியில வந்து ஒரு வேகம் வரும். இந்த உலகத்துல நம்ம எதுக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டா, பணமா, காசா, புகழா, படிப்பா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எல்லாருமே இப்ப வகுப்புல இருக்கு நல்லவர்களா இருந்தா அதெல்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அன்பு வேணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அன்புதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். நிம்மதியா இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் தான். அன்பு அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பே இல்லைன்னு பிரபுபாதர் சொல்வார். அப்ப நெகட்டிவா பேசுறீங்களா? இருக்கு. ஆனா எல்லா உறவுகள்லயும் ஒரு சுயநலம் அப்படியே உள்ள இறங்கும். எல்லா உறவுகள்லயும். என்னுடைய குருதேவர் வந்து அன்பு அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சேவைய ஒரு உதவிய செய்யறாங்கன்னா அது அன்புன்னு சொல்லலாம். அன்புனா அது அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் நன்மை செய்ய வேண்டும் யாருக்காச்சும், அது வந்து அன்பு அப்படின்னு சொன்னார். இன்னொரு விளக்கம் பிரபுபாதர் சொல்றார், இந்த உலகத்துல அன்பே இல்லை, ஆனா அப்படி அன்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தாய் அன்பு. இப்ப கடவுளுடைய அன்பு தான் மேன்மையானது.
ஆனால் அந்த அன்பை நாம புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த அன்பை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். புரிந்து கொண்ட பக்தர்கள் அவரோடு நித்தியமாக ஆன்மீக உலகத்துல இருக்காங்க. புரிந்து கொள்ளாத நம்மை போன்ற பதித்தாத்மாக்கள் இந்த உலகத்துல இருக்கும். இப்ப நமக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்குச்சொல், ஊக்கமான விஷயம் எதுன்னா, நாம் நம்மை நேசிப்பதை விட, நாம் நம் சொந்த பந்தங்களை நேசிப்பதை விட கிருஷ்ணர் நம்மை நேசிப்பது அதிகம். இதுல நம்ம எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. இதை நாம என்னைக்கு பரிபூர்ணமா நம்புறோமோ அன்னைக்கு நம்ம பக்தியில வேகம் வரும். நம்ம மறந்து போயிடுறோம், அதனால வேற விஷயங்கள்ல ஓடுறோம், மறந்து போறோம், வேற விஷயங்கள்ல ஓடுறோம். இந்த வாசகத்துல நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியாமல் இருக்க வேண்டும். கிருஷ்ணர் கடவுள், முழுமுதற் கடவுள். நான் என்னை நேசிப்பதை விட அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். அடுத்து அது அவருடைய கருணை. தாய் அன்பை கொஞ்சம் கிட்ட காட்டுறாங்க. ஆனா தாய்கள் கூட இப்பெல்லாம் கலியுகத்துல தாய்கள் கூட சில நேரத்துல தூத்துடுறாங்க. இப்ப கருணை, கடவுளுக்கு நிறைய நற்குணங்கள் இருக்கு, ஏகப்பட்ட நற்குணங்கள். அந்த நற்குணங்கள்ல பக்தர்களுக்கு ரொம்ப வேண்டியது கருணை. நமக்கு பிடிச்சது, எனக்கு எல்லாருக்குமே பிடிச்சது கருணை. கருணைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கருணை கெஞ்சி கெஞ்சி கேட்டு காலில் விழுந்து பிறண்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வாங்கறது இல்ல கருணை. கருணை என்பது தானாக கொடுக்கப்படுவது, காரணம் இல்லாமல் கொடுக்கப்படுவது. அதான் காரணம் இல்லாத கருணை. ஆங்கிலத்துல அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு நம்ம பிரபுபாதர் எழுதுவார். அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் மர்சி. இப்ப அதே பகவான், இப்ப கிருஷ்ணர் ஆட்டம், ராமர், பலராமர், நரசிம்மர், வராகர், மத்சர், கூர்மர், அப்படி பல அவதாரங்கள்ல பகவான் கருணை இருந்து வச்சுதான் வந்தார். கருணை என்பது அவர்களுடைய நிறைய குணங்கள், அனன்ய குணங்கள். அனன்யம்னா எண்ணில் அடங்காத குணங்கள், நற்குணங்கள்ல கருணை ஒண்ணு. ஆனா கருணையே வடிவமா வந்தா, கருணைதான் வடிவமே, கருணையே உருவெடுத்து வந்தால் அது ஆங்கிலத்துல மோஸ்ட் முனிஃபிசன்ட் அவதார் அப்படின்னு சொல்றாங்க. மிக 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 கருணை, கருணாவதார், கருணையினுடைய அவதாரமாக பகவான் எடுத்து வர்றார். அதனால்தான் சைத்தன்ய பாகவதத்துல அந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா அனுப்பிடுறேன். ஆஜானு லம்பித புஜோ கனகாவதாத்தோ சங்கீர்த்தனைக்க விதரோ கமலாயதாட்சோ விஸ்வாம்பரோ திஜவரோ யுகதர்ம பாலோ வந்தே ஜெகத்பிரிய கரோ கருணாவதாரோ கருணாவதாரோ கருணாவதாரோ. அவ்வளவு அழகா அவர் ரெண்டு பேருமே, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர், ரெண்டு பேரும் எடுத்தீங்கன்னா யார் ரொம்ப கருணைன்னா நித்யானந்தர் தான். சைத்தன்ய மகாபிரபுவை விட ஒரு படி மேலாக சைத்தன்யருக்கும் நித்யானந்தருக்கும் வித்தியாசம் இல்லை. சேவை வாங்கி கொள்ளும் பகவான், சேவை கொடுக்கும் பகவான், ஏற்கனவே சொல்லிட்டோம். இருவராக பகவான் கருணையை அள்ளி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, எங்கேயாவது தங்க வியாபாரி, வைர வியாபாரி எல்லாம் பேசக்கூட மாட்டாங்க நம்மை மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம். இதுங்கெல்லாம் என்ன வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, தங்க வியாபாரி, வைர வியாபாரி, பிளாட்டின வியாபாரிகள்லாம் நம்மளெல்லாம் கூப்பிட்டு, இதை பாருங்க, இல்ல அரசாங்கம் கூப்பிட்டு, இது தங்க கிடங்கு இருக்கு அள்ளுங்க, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னா எப்படி இருக்கும்? முண்டி அடிச்சு மக்கள் போய் எல்லாம் எவ்வளவு வேணுமோ எல்லாருக்கும் உண்டு, இவங்களுக்கு தான்ட்டு இல்லை, லைன்ல வரணும்னு இல்லை, பெரிய தங்க சுரங்கம், போய் அள்ளுங்க எல்லாத்தையும் அப்படின்னும் போது எல்லாரும் போய் அள்ளலாம் இல்லையா? இது ஒரு பௌதிக உதாரணம். இதை கொடுக்கறதுக்கு கூட நான் ஒரு முறை யோசனை பண்ணாச்சு, நாமத்து கூட போய் தங்கத்தை வைக்கிறதா? ஆனா மக்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை ஒப்பிடணும் போது தங்கம் வேற தான் வருது. ஆனா அது விலை உயர்ந்தது, அதனாலதான் வச்சு பீரோல வேற வச்சு பூட்டிடுறோம்ல. ஆனால் அது கூட கூட ஒப்பிட முடியாது நாமத்தை. ஏன்னா இது மிக 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 குய்யமானது, விலை உயர்ந்தது. பாகவதம் கூட சொல்லுது நாமத்தை பத்தி. நாமசிரேஷ்டம் அனுமப்பி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம். நாமசிரேஷ்டம் இல்ல, நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப்ப பிரணாசனம் பிரணாமோதுக சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம். பாகவதத்தினுடைய கடைசி காண்டங்கள்ல வரக்கூடிய முக்கியமான ஸ்லோகம் இது.
எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஏன்னா பாகவதம் வந்து இந்த யுகத்துக்குன்னு ஆனதில்லை, எல்லா யுகத்துக்கும் பாகவதம். ஆனா அதுல ஒரு ரகசியத்தையும் பாகவதம் வச்சிருக்கு. மிக மிக முக்கியமானது நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்ட்டு. பாகவதத்தை கடைஞ்சு எடுத்து எசன்ஸா ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகம் நிக்கும். இந்த ஸ்லோகம் நிக்கும். நீ வந்து நாம சங்கீர்த்தனம் தான் மிக மிக முக்கியமானது. பக்தி தொண்டுல வந்து சங்கீர்த்தனம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பாகவதமும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷத்தை யார் வேணா எங்க வேணா யாருக்கு வேணா, அது மரம் செடி கொடி மிருகங்கள் மனிதர்கள் தாழ்த்தப்பட்ட மனிதர்கள் அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இல்லாம பாரபட்சம் இல்லாம அள்ளி வீசினார். இப்ப நீங்க வேற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போடுவாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளைனா எல்லாம் இலவசம் எல்லாம் இலவசம்னு போட்டுருவான். கீழே வந்து ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அங்க கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவான். அது பட்சம்னா நீ இதை பண்ணும் அதை பண்ணுன்ட்டு அதெல்லாம் போட்டிருப்பான். இங்க அதெல்லாம் கிடையாது. நீங்க விக்கிரக வழிபாடு, இந்த கர்மகாண்ட செயல்கள், யஜ்யங்கள், தவங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு விதிகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளால அது ஓரம் பக்கம் கூட நிக்க முடியாது. யார் வேணா இதை எடுத்து சுலபமாக என்னை அடையக்கூடிய ஒரு வழியை நான் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பாரபட்சம் இல்லாம வந்தார். கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ஆயுதம் எடுத்து எல்லா அசுரனையும் டக் டக்குன்னு கொண்டுடுவார். ராமர் கூட முதல்ல கொன்ன ராட்சசி தான் முதல்ல கொண்டுட்டார். கிருஷ்ணரும் முதல்ல கொன்னது வந்து ஒரு ராட்சசி, ஒரு ஒரு பேய், பூத்தனா என்ற அரக்கி. அப்ப ஆனா இந்த பிறவில நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன். கொல்லுவதும் ஒரு கருணை தான். ஆனா ஒரு அசுரனை கொல்லுவது, ஒரு தவறானவர்களை கொல்லுவது, அவங்க அந்த தவறுகளை தொடர மாட்டாங்க. பகவானே வந்து கொல்றாருன்னா அது வந்து அவங்களுக்கு நன்மை புரியும்ன்றது உண்மைதான். ஆனால் இங்கு வந்து அவர்கள் இதயத்தில், இந்த மக்களுடைய இதயத்தில் இருக்கும் அசுரர்களை கொல்றார். இதுலயும் கொல்றார். இதயத்தில் இருக்கும் அசுரர்களை கொள்கிறார். அதனால சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாகவதம் பாகவதம்ன்றோம். பக்தியினுடைய மேற்படிப்பு, பக்தியினுடைய ஆராய்ச்சி படிப்பு, பிஹெச்டின்னு சொல்றோம்ல, ஆராய்ச்சி படிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிர்தம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு தேன் சொட்டுகிறது. எப்படி கரும்பு எங்க கட்சிங்கனாலும் சுவையா இருக்கும். அது போல எங்க படித்தீர்கள் ஆனாலும் அங்க சுவை 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 சுவைதான் இருக்கும்னா அது சைத்தன்ய சரிதாமிர்தம் தான். அனுபவப்பட்டாதான் தெரியும். அந்த லீலையினுடைய இனிமை 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 இனிமைன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இனிமை உங்களுக்கு வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வரும். அவ்வளவு அழகு, அவ்வளவு இனிமை. அந்த சங்கீர்த்தனத்தினுடைய இயக்கத்தை எல்லாரும் எங்கேயாவது சைத்தன்ய மகாபிரபு பாரபட்சம் காட்டினார்னா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எல்லாருக்கும் தன்னை கொடுத்தார். சரி, ஏன் பக்தனா வந்தார்? ஏன் பக்தனாக வந்தார்? இப்ப பகவானா வந்திருந்தா எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும், பயபக்தி வந்துடும், ஒரு 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 ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க. ஆனா பக்தனா வந்தா இவர் நம்மில் ஒருவர், மக்களோட மக்களா இருந்தப்ப பெரும்பாலும் சில நேரங்கள்ல கிரகஸ்த பக்தர்கள் வந்து பிரச்சாரம் செய்தா வெற்றி கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் கிரகஸ்தர்கள் தான். நம்மள மாதிரி இருக்கிறவங்க இவங்க பக்தரா இருக்கிறாங்க, அதனால நாமளும் பக்தர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. முக்கியமாக பெண்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது எங்க குருதேவ் சொல்றார், நீ பண்ணு அப்பதான் சரிப்பட்டு வரும். ஏன்னா நீ பெண்ணுன்னா எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க அப்படின்றது உனக்கு தெரியும், அதனால நீ பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய குருதேவர். நான் ஒரு சன்னியாசி, பெண்ணுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ சொல்லும் போது அது நன்றாக இருக்கும், அதனால நீ பிரச்சாரம் பண்ணு. அப்படியாக பகவான் நினைச்சார், நம்ம வந்து மக்கள்ல ஒருத்தரா வந்தோம்னா மக்கள் வந்து என்னோடு தொடர்பு கொள்வதுல வந்து ஆர்வமா இருப்பாங்க, அதனால நான் மக்கள்ல ஒருத்தரா போறேன் அப்படின்னு. ஒரு மக்கள், ஒரு மனிதனாக, பக்தனாக, ஒரு பக்தன் எப்படி இருப்பார் செஞ்சு காட்டலாம்.
சொல்லி பார்த்தாரு, ஆச்சாரியர்களை அனுப்புனாரு. அவரே வந்து எல்லாரையுமே சக்கரம் விட்டு எல்லாம் கொன்னு கொன்னு பார்த்தாரு. இதுக்கெல்லாம் இந்த மக்கள் வர்ற மாதிரி தெரியல. இப்ப நாமளே போய் ஒரு பக்தனாக இருந்து பக்தியினுடைய சுவையை காட்டுவோம்னு வந்தார். இது அவருடைய கருணை. இன்னொரு கருத்து, முக்கியமான கருத்து. ஒரு லீலை, கிருஷ்ணரோட நடந்த லீலை. ஒரு முறை ராதாராணி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, நான் வந்து பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து போய் பார்த்துட்டு வாமா, பிருந்தாவனம் போய் பார்த்துட்டு வாமான்னு அனுப்புறாரு. ராதாராணி வந்தாங்க, பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பி போனாங்க. இப்ப ரிஷபானு அவங்க அப்பா, என்னம்மா எல்லாம் நல்லா இருந்ததா, எப்படிம்மா பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது, ராதாராணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்க ஒரு பையன் இருக்கிறான் பாரு, அந்த கிருஷ்ணன் கருப்பா இருக்கிறானே, அந்த பையன் ஒரு வேலை பண்ணான், எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா என்ன பண்ணாரு அப்படின்னு. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு. ஆனா யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் பாத்திரம் எடுத்துன்னு போலையோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, போயிடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. யாரெல்லாம் தட்டு எடுத்துன்னு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃபீஸ்ட் கொடுத்துட்டாரு. யார தட்டு எடுத்துன்னு போலையோ அவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ நான் சொல்றேன் அப்படின்னு ரிஷபான்னு சொல்லுவார். ராதாராணி கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி. கிருஷ்ணர் ராதாராணிக்கும் வித்தியாசம் கிடையாது, கடவுள். 2 பேரும் திரும்பியும் பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்காக நான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன், பாத்திரமும் நானே கொடுத்துருவேன். கிருஷ்ணரை பாத்திரம் இல்லாதவங்க எல்லாம் அனுப்பிடுற மாதிரி என்ன சொல்றாரு பகவத்கீதையில, சர்வதர்மான் பரிதேஜ மாமேக்கம் சரணம் ரஜா அகம் துவம் சர்வபாப்தேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாச்சுச்சக. எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னையே நீ சரணடையணும், அப்போ உன் பாவங்களை போக்குறேன்னு சொல்றாரு. இங்க கூட அவர் வந்து உனக்கு வந்து கிருஷ்ண பிரேமை தரேன், உனக்கு உலகினுடைய மிக உயர்ந்த விஷயத்த தரேன்லாம் சொல்ல. இது ஒரு ஸ்டெப்பு தான். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை சரணடைஞ்சீங்கன்னா பாவத்தை எடுத்துடுவார். அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு நீங்க போகணும், பக்தின்றத அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். பாவங்கள் ஒழிஞ்சதுக்கு அப்புறம் தான் பக்தி ஆரம்பமாகும். இங்க மகாபிரபு ஒரு ஏக்கத்தை ஆரம்பிச்சார். அந்த ஏக்கத்துல நீ பாவியா இருக்கலாம், நீ புண்ணியமா இருக்கலாம், நீ புண்ணியம் செய்தவனா இருக்கலாம், இன்னைக்கு யாரானா இருக்கலாம், எப்படியானா இருக்கலாம், நான் என்ன கொடுத்துட்றேன். அதனாலதான் தாமேஸ்வர் மகாபிரபு இப்படி நிக்கிறாரு. வாங்கிக்கோ, என்ன இந்த எடுத்துக்கோ, நான் என்ன கொடுக்குறேன் எடுத்துக்கோ ப்ளீஸ், நான் கொடுத்துட்றேன் வா. இதை விட சுலபமா பக்தி ஆக்க முடியாது, இதை விட சுலபமா ஆக்க முடியாது. எப்படி அது அவரே காட்டுறார். பக்தி என்பது எப்படி சுலபமாக்கக்கூடியதுன்றத அவருடைய அவதார லீலைகள்ல, இந்த சைத்தன்ய லீலைகள்ல காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னா, ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு மலம் கழிக்க போறார். போகும்போது ஒரு சின்ன அவன் பேரை வந்து கோபால குருன்னு வைக்கிறார் மகாபிரபு. சின்ன பையன் அவன், ஆனா வந்து எல்லாம் பெரிய அறிவாளித்தனமா பேசுவான். அதனால அவன் பேர் கோபால குரு. சைத்தன்ய மகாபிரபு அவனை சோதிக்கிறதுன்ட்டு டாய்லெட் போயிட்டு வரும்போது நாக்கு பிடிச்சினே வர்றாரு. அவன் கேட்கறான், எதுக்கு நாக்கு பிடிச்சினே வர்றீங்க? இல்ல, டாய்லெட்ல போய் கிருஷ்ணர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அது அசிங்கமான இடம், அங்கெல்லாம் வந்து நாமத்தை சொல்லக்கூடாது. அப்ப அவன் சொல்றான், இல்லையே, எங்க வேணா சொல்லாமே, கிருஷ்ணருடைய நாமத்தை எங்க வேணாலும் சொல்லாமே, சொல்வதற்கு ஒரு பாத்தியதை கிடையாது, எங்க வேணா சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை சோதிக்கிறதுக்காக, அவனுக்கு தெரியுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக மகாபிரபு அந்த லீலையை செய்தார். அதனால இதை விட சுலபமா பக்தியை நம்ம சொல்ல முடியாது, கொடுக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபு மாதிரி நீ யாரா இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், எங்க ஒன்னா இருக்கலாம், நீங்கள் கிருஷ்ணரை நேசிக்க ஒரே விஷயம் தான் செய்யணும், கிருஷ்ண பிரேமையை அடைய ஒரே விஷயம் தான், நாமம் ஜபம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். பகவானுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை ஜபித்து 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 அவரோட உறவு கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க பாருங்க, பகவானோட நம்ம சம்பந்தத்தை ஏற்படுத்தணும்னா எப்படி முடியும்? ஏன்னா நம்ம எல்லாமே அவர் எப்படி அவர் வந்து உன்னத நிலையில் இருப்பவர், உன்னத தளத்தில் இருப்பவர், நாம வந்து பௌதிக தளத்தில் இருக்கிறோம். அதனால என்னதான் பண்ணாலும் அவரோடு உறவு கொள்வது வந்து சாத்தியமே கிடையாது. அவர் நம்முடைய இதயத்தில் அந்தர்யாமி பரமாத்மாவா இருக்கிறார். கோயில்ல வந்து அர்ச்சா விக்கிரகமாக இருக்கிறார்.
கோயில்ல இருக்கும் அர்ச்சா விக்கிரகத்துக்கு கூட நம்ம வந்து விதிமுறைகளை வைக்கணும். விதிமுறைகளோட தான் பஞ்சராத்திர விதிமுறைகளோட தான் அவரை அணுக முடியும். ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும்னா கூட நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் அவரை வந்து வணங்க முடியும். அப்படி விதிமுறைகளை வந்து வச்சிருக்கிறாங்க. எது எப்படினாலும் பகவானோட சம்பந்தம் கொள்ளணும்னா விதிமுறைகள் அதிகமாக கடினமாக இருக்கிறது. அதனால சாமானியமானவர்கள் வந்து அந்த நிலையை அடைவதற்கு ரொம்ப கஷ்டம். அவரோடு எப்படி தொடர்பு கொள்வது? அதனால பகவான் என்ன பண்ணாரு, இந்த நாமத்துல நாம் நாமகாரி பௌதா நிஜ சர்வ சக்திஸ் தத்ரார்பித நியமித்த ஸ்மரணேன காலக. இந்த நாமத்துல எல்லா சக்தியும் இறக்கிட்டார். நாமத்துக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால்தான் சிஷ்டாஷ்டகம் பிரார்த்தனை நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அதை சொல்லிட்டு தான் ஜபத்தையே ஆரம்பிக்கணும். நான் இவ்வளவு சுலபமாக இதுல இறக்கி வச்சிருக்கேன், நீ என்னத்துக்காக இப்படி பண்ற? நாமம் சொல்றதுக்கு நம்ம வந்து துடிக்கணும், ஜெபி உருண்டு உருண்டு பிறண்டு அழுகணும். வேற வேலையெல்லாம் விட்டுட்டு கூட ஜெபம் பண்ணணும். மத்ததெல்லாம் செகண்டரி தான். இவ்வளவு சுலபமா கொடுத்துட்டாரு கிருஷ்ணர். அவருக்கு நாம எப்படி நன்றி செலுத்துறது? நாமத்தை சொல்லிதான் நன்றி செலுத்தணும். கிருஷ்ணரை எப்படி நேசிப்பது? நாமத்தை சொல்லிதான். நிறைய பேருக்கு சாண்டிங் வந்து அவரை நேசிக்கிறதுன்ற மாதிரி தெரியுது இல்ல. பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அவரோடு நாம் ஆழ்ந்த உறவு கொள்கிறோம், அவரோடு நாம் சம்பந்தப்படுகிறோம். இதெல்லாம் மகாபிரபு தான் சொன்னார். இதெல்லாம் மகாபிரபு சொல்லித்தரார். நீ ஒண்ணும் உனக்கு பாத்திரம் இல்லையா, பரவாயில்ல, நான் கொடுக்குறேன் பாத்திரத்தை. உன்னை பாத்திரம் ஆக்க வைக்கிறேன். ஒரு பொருளை வாங்கணும்னா நமக்கு வந்து தகுதி வேணும். தங்கம் வாங்கணும்னா பணம் வேணும், பணம்ன்ற தகுதி வேணும். நீங்க பக்தி சாஸ்திரி பக்தி வைபவம் படிக்கணும்னா அதுக்கெல்லாம் நீங்க வந்து 16 மாலைகள் ஜபிக்கணும், இது அப்படின்னு கண்டிஷன்ஸ் இருக்கு. பணம் கட்டணும், சில இடத்துல பணம் கட்டணும், சில இடத்துல ரெக்கமெண்டேஷன் எழுதின்னு வரணும், அப்படி தகுதிகள் போட்டுடுறாங்க. ஆனா நாம ஜபத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு ஒரு தகுதியும் வைக்கல. அதற்கு வந்து இந்த பிராமண சமுதாயமே எதிர்ப்பா நின்னுச்சு. இவர் என்ன வந்து எல்லாருக்கும் இஸ்லாமியர்களுக்கு கூட நாமத்தை கொடுக்குறாரு. இது வந்து வேத மந்திரம். ஹரே கிருஷ்ண மாமந்திரம் என்பது வேத மந்திரம். இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. வந்தவர் கடவுள், முழுமுதற் கடவுள், கருணையை வடிவமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இதை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணிதம். தர்மம்னா என்னது? தர்மம் என்பது என்னது? வேதம் என்பது என்ன? வேத மந்திரம் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை வச்சது யாரு? முழுமுதற் கடவுள். தன்னுடைய சட்டங்களை மாற்றி அமைக்கும் உரிமை பகவானுக்கு உண்டு. அதனால்தான் தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணித்தம்னு சொல்றது. அப்ப பகவானுக்கு தான் வைக்க சட்டத்தை மாற்றி அமைக்க முடியும். அதனால அவர் சொன்னார், நான் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டா எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எல்லாருக்குமே கொடுக்கலாம். சாமானிய மாணவர்களுக்கெல்லாம் கலியுகத்துல உய்வதற்காக ஒரு வழியை பண்ணிட்டார். அதுல வந்து பாரபட்சம் கிடையாது, வர்ணாசிரமே கிடையாது, கிடையாது. நீ எந்த வர்ணமா இருக்கலாம், எந்த ஆசிரமா இருக்கலாம், அங்கு எல்லோருக்கும் வாய்ப்பு. மிருகத்துக்கு கூட வாய்ப்பு. மிருகம் கூட அது பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம். சைத்தன்ய மகாபிரபு ஜார்க்கண்ட் காட்டிற்கு போனாரு. சிங்கம், புலி, கரடி, பாம்பு, தேளு எல்லாருக்கும் முக்தி, எல்லாருக்கும் பக்தி, கிருஷ்ண பிரேமை கொடுத்துட்டார். நீ வாங்கிக்கிறியா? நான் தரேன், வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஒரு நாய், நாயை வந்து 2 முறை நாய்க்கு பகவான் கொடுக்கிறார், அருள் புரிகிறார், கருணையை கொடுக்கிறார். ஒரு முறை சின்ன குழந்தையா இருந்தப்போ ஒரு நாய் எடுத்துன்னு வந்துடுறாரு. சச்சி மாதா நாயெல்லாம் கண்டிப்பா பக்தர்கள் நாயெல்லாம் வளர்க்கறது இல்ல. ஏன்னா அது வந்து அது வெளிநாட்டு பழக்கம். அது நாய் வந்து நாய்க்கு கண்டிப்பா சாப்பாடு எல்லாம் போடலாம், ஆனா உள்ள கொண்டு வர்றது இல்ல, எல்லாம் பண்றது இல்ல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு நாயோட விளையாடணும்னு ஆசைப்பட்டார். சச்சி மாதா அந்த நாயை கைட்டு விட்டுறாங்க. ஆனால் அந்த நாய் பகவானை அடைந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அது போல சிவானந்த சேனா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். சைத்தன்ய சரிதாமிரதத்துல வருவார். அவர் ஒவ்வொரு வருடமும் பக்தர்களை கொண்டு பூரிக்கு நடந்து போவாங்க. யாத்திரை ஒரு 3 மாசம் 4 மாசம் நடக்கும். அங்கங்க போவாங்க, கீர்த்தன் பண்ணுவாங்க, அங்க பிரசாத் சாப்பிடுவாங்க, டென்ட் போடுவாரு, அப்புறம் நதியை கடப்பாங்க, அப்படியே போவாங்க. அப்படி போகும்போது ஒரு நாய் கூடவே வந்திருக்கு. அந்த நாய் கூட இப்ப ஒரு முறை படகுல ஏத்த மாட்டேன்னு சொல்லிடுறாங்க.
சிவானந்த சேனர் சொல்றார், காசை கொடுத்துட்றேன்பா, அதுக்கு எவ்வளவு காசோ அந்த காசை நான் கொடுத்துட்றேன், அந்த நாய் எங்க கூட வருது, அதை நான் விட முடியாது, அது நல்ல நாய் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அதை கூட்டின்னு வர்றாரு. கடைசி வரைக்கும் வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அந்த நாய் மோட்சம் பெறுகிறது. அப்போ இங்க அவர் வந்து ஜீவராசிகள், தாழ்த்தப்பட்ட ஜீவராசிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டார். எல்லாரையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வர்றார். முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருக்கு அதான் எண்ணம், எல்லாரையும் விடுவிக்கணும். இந்த அவதாரத்துல கருணையே வடிவாக வந்திருக்கிறார். அப்போ நம்ம ஈஷோபனிஷத்துல முதல் ஸ்லோகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே. ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். என்ன அர்த்தம்? அது பூர்ணமான விஷயங்கள்லாம் பூர்ணத்துல இருந்து வெளியே வருது. எத்தனை பூர்ணமான விஷயங்கள் பூர்ணத்துல இருந்து வெளியே வந்தாலும் பூர்ணம் பூர்ணமாகவே இருக்கிறது அப்படின்றதான் விஷயம். சரியா? அப்ப நம்ம கிட்ட ஒரு 10 மாம்பழம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த அம்புலு மாதாஜி வந்தாங்க, எடுத்துங்க மாதாஜி ஒரு 2 மாம்பழம் எடுத்துக்கங்க அப்படின்னு நான் எடுத்து கொடுக்குறேன். அப்ப 10ன்றது 8 ஆயிடும். குறையுமா? குறையுது. அப்படி குறையும். இங்க என்ன சொல்றாங்க, பகவான் நீடம் இருந்து வருகின்ற பூர்ணமான விஷயங்கள் பூர்ணமாக இருக்கும்னு சொல்லும்போது ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. 1 கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறாங்க. 1 கூட 1 சேர்த்தீங்கன்னா 1ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 1ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 1 தான். இது ஒரு கணக்கு. அப்ப அந்த 1ஆக இருப்பது வந்து பகவான். அவர்கிட்ட இந்த வருகின்ற விஷயங்கள் எத்தனை விஷயம் போனாலும் அவர் அவராதான் இருக்கிறார், முழுமையாகத்தான் இருக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கிறோம். இங்க அப்படி கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுல 1 - 1 இஸ் ஈக்குவல் டு 2. நீங்க 1ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா அது 2 ஆயிடும். இப்ப இந்த பக்தி தூண்டுல வரும்போது பகவான் தன்னையே கொடுக்குறாராம். நீங்க நாம ஜபம் செய்றீங்கன்னா தன்னையே கொடுத்துடுறாரு. இதுக்கு உதாரணம் வந்து ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் பிராமணர் கிடையாது, பிறப்புனால இஸ்லாமியர். அவர் கோயிலுக்கு வர்றதுக்கு கூட அனுமதி கிடையாது. அது நல்லா கவனிச்சுக்கணும். பூரியில அவர் வந்து கோயிலுக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அவர் வரல. அவர் நாமத்தை ஜெபம் பண்ணார். நான் நாமாச்சாரியார்னு பேர் வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? நாம தான் புலம்பி இருப்போம், நான் பூரிக்கு போல, நான் ஜெகநாதரை பார்க்கல. அவர் ஒண்ணுமே இல்லை, கோபுர தரிசனம் பார்த்துட்டு நாம ஜெபம் செய்யறாரு. நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை அடிமைன்னு. ஆனா தினமும் அதே சாக்ஷாத் ஜெகநாதர் தான் சைத்தன்ய மகாபிரபு. தினமும் சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் எடுத்துன்னு போய் ஹரிதாஸ் தாக்கூரை பார்ப்பார். நாமம் சொல்ற யாரா இருந்தாலும் அவருக்கு நான் என்னை கொடுப்பேன்றதுக்கு இதை விட உதாரணம் என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்களேன்? அவரே எப்போது ஹரிதாஸ் தாக்கூர் தன்னுடைய தேகத்தை விடுகிறாரோ அப்ப கையில தூக்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவர் கையால சமாதி கட்டுறாரு சைத்தன்ய மகாபிரபு. அவருடைய கருணை முழுக்க முழுக்க சைத்தன்ய லீலை முழுக்கமே அவருடைய கருணை தான் நீங்க பார்க்கலாம். முழுக்க முழுக்க அவருடைய கருணை தெள்ள தெளிவா இருக்கும். ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு வீட்டுல ஒரு வேலைக்காரி, வீட்டு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டுலதான் சங்கீர்த்தனம் நடக்கும். அப்போ ஒரு வேலை செய்யறவங்க அம்மா, அந்த அம்மா பேரு துக்கி. துக்கினா துக்கமானவர்கள். அந்த அம்மா சைத்தன்ய மகாபிரபுக்கு அந்த வீட்டுக்கு வேலை செய்யறவங்க, தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, வேலை எல்லாம் செய்வாங்க. அவங்க பேரை துக்கி, நீ வந்து துக்கி கிடையாது, நீ சுக்கி அப்படின்னு மாத்தி வச்சார். அதாவது தன்னுடைய கருணையை கொடுத்து கிருஷ்ண பிரேமையை கொடுக்கிறார். கிருஷ்ண பிரேமை என்பது நிறைய பேருக்கு வந்து கிருஷ்ண பிரேமையை அடைவதற்கு கிருஷ்ணரை டைரக்டா அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தினுடைய குறிக்கோள் மோட்சம் கிடையாது. யாருக்குன்னா இந்த ஐடியா இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நமக்கு மோட்சம் குறிக்கோள் கிடையாது. நம்முடைய குறிக்கோள் கிருஷ்ண பிரேமையை அடைவது. நம்முடைய குறிக்கோள், பக்தி வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ண பிரேமையை அடைவது. மோட்சம் கொடுத்தாங்கனாலும் சரி, கொடுக்கலனாலும் சரியாது. கிருஷ்ணருக்கு சேவை செய்வது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, அதுவும் ஒரு குறிக்கோள் தானே மாதாஜி? கிருஷ்ணர் சேவை, கிருஷ்ண பிரேமை. பிரேமை இருந்தா நீங்க சேவை பண்ணுவீங்க தானே? சரிங்க மாதாஜி. பிரேமை வந்துச்சு. கிருஷ்ண பிரேமைன்னா என்னதுங்க? அதுல சேவை அடங்கும். சேவை இல்லாம பிரேமை வராத. சரிங்க. சேவை என்பது அதுல அடங்கும், அதனுடைய அங்கமாக இருக்கும். இப்ப கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்ண மாட்டேன், ஆனா கிருஷ்ண பிரேமை இருக்குன்னு சொன்னா அது புரிய. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், வேறில்லை என்பத. இப்ப நீங்க ஒரு வீட்டு பெண், சரியா? எல்லாருமே வீட்டு பெண் தான். நீங்க
சரி, உங்க கணவர் வேலையில இருந்து வரார். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? அந்த கிருஷ்ண பிரேமை வந்துருச்சு இல்ல உங்களுக்கு தான். கணவர் வீட்டுக்கு வந்த உடனே, என் கணவரே, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. அவர் கணவர் சொல்றாரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என் மனைவி என்ன நேசிக்கிறேன்னு சொல்றாளே, ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எதனா செஞ்சாமா. இல்லை கணவரே, உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க திரும்பியும். அவருக்கு புரியல, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் கை கால் கழுவிட்டு வரேன், கொஞ்சம் சாப்பாடு எதனா போடுமா. இல்லையே, நான் உங்களை நேசிக்கிறேனே அப்படின்னா. பிரபுபாதர், இதை நான் பல முறை வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன். கிருஷ்ண பிரேமை என்பது சேவையை உள்ளடக்கியதுதான். இந்த மாதிரி கிடையாது, தியரி கிடையாது, ஏட்டு சுரக்காய் கிடையாது, நடைமுறை. கிருஷ்ண பிரேமை வந்து பெயர் சொல் கிடையாது, வினை சொல். அன்பு என்பது பெயர் சொல் கிடையாது, வினை சொல். வினை சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? கிருஷ்ண பிரேமைன்றது பெயர் சொல் கிடையாது, வினை சொல். பிரபுபாதர் அதனால்தான் பக்தியை பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தி கிடையாது, பக்தி தொண்டு. இந்த மாயாவாதிகள் தான் நாங்க மனசுலயே நினைச்சுப்போம். உங்களை மாதிரி பூ செடியில இருந்து பறிச்சு கிருஷ்ணருக்கு கொடுக்கறது இல்ல, நாங்க மனசுலயே வச்சுப்போம். மாயாவாதிகள் தான் பேசுவாங்க. நம்முடைய ஆச்சாரியனுடைய கருத்துப்படி நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமை என்பது கிருஷ்ண சேவைதான். அதுல சேவையும் அடங்கி இருக்கிறது என்பதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி. இப்போ மகாபிரபு துக்கிய வந்து சுக்கியா மாத்தினார். மிருகங்களுக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுத்தார். யார் என்ன அப்படின்னு பார்க்காம, பாரபட்சம் என்பது கடவுளிடம் எப்பவுமே கிடையாது. ஆனா சில விதி விதானங்கள் இருக்கிறது. அதெல்லாம் அந்த கர்ம காண்டம் அதெல்லாம் பண்றதுக்கு, விக்கிரக வழிபாடு, அதுக்கெல்லாம் விதி விதானம் இருக்கு. அதனாலதான் என்னுடைய குருதேவர் அடிக்கடி பக்தர்களுக்கு சொல்வாரு, எல்லாருக்கும் வந்து இந்த பிராமண தீட்சை எடுக்கணும்னு ஆசை, அப்புறம் போய் அங்க ஆல்டர்ல ஏறிக்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஆசை தானே, போய் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா பூஜாரி ஆகணும். எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா அந்த ராதா ராணி கிருஷ்ணருக்கு போய் காதுல எதனா கம்மல் போடணும், எதா பண்ணணும். அப்புறம் இல்ல அவங்க எல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கலன்னா நான் வீட்டுல எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும் அவங்கள. இப்ப சமீபத்துல நேத்து கூட சொன்னேன் இல்லைங்களா, நேற்று ராதா கிருஷ்ணர் அபிஷேகம் எங்க வீட்டுல நடந்தது. சில விஷயங்கள்ல என்னுடைய குருதேவர் எங்களை தெளிவாக கொண்டு செல்கிறார். அதனால நாங்க வந்து எனக்கு தகுதி இல்லாத விஷயங்கள்ல நான் உள்ள போறது கிடையாது. ஏன்னா இந்த விக்கிரக வழிபாடு வந்து மிகவும் கடுமையான கட்டுப்பாட்டு விதிகளை கொண்டது. அதனால எல்லாரும் அதுல போறது கிடையாது. யாரு அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, எங்களுக்கு பிரச்சாரம் முக்கியம் கிடையாது, புத்தக விநியோகம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு விக்கிரக வழிபாடு முக்கியம்ன்றவங்க அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு நீங்க ஒரு நாள் தவறாம 3 மணிக்கு போய் கோயில்ல நிக்கணும், குளிர் வெயில் அதெல்லாம் தாங்கணும். அது உடல் சக்தி, அபார உடல் சக்தி இருக்கணும், அந்த பிராமணிக்கல் குவாலிட்டி இருக்கணும், மந்திரங்களை உச்சரிக்க தெரிஞ்சு இருக்கணும். முக்கியமா அது. நான் பிராமின் சொல்லின்னு மந்திரமே சொல்லணும்னு நான் என்ன பிராமின்? எனக்கு ஹரே கிருஷ்ண மாமந்திரம் கூட சரியா உச்சரிக்க வரலன்னா நான் என்ன பிராமணன்? இந்த மந்திரங்களை சரியாக உச்சரிக்க தெரிய வேண்டும், சாஸ்திரங்களை கரைத்து குடித்திருக்க வேண்டும், பணத்தின் மீது அலாதியான பிரியம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்கு. அந்த விதிமுறைகள்ல நான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போறக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த யஜ்யம் பண்றது. யஜ்யம் இப்பவும் பண்றோம்ல, விக்கிரக ஆராதனை, சாஸ்திரம் படிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிராமண தகுதி உடையவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணரை அடைவதற்கு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தேவையில்லை. நீங்க இங்க வந்து மாயாப்பூர்ல வந்து ஹெட் பூஜாரியாக இருந்தால் ஒழிய கிருஷ்ணரை அடைய முடியாது, கிருஷ்ண பிரேமையை அடைய முடியாதுன்னு வச்சா யாருமே கிடையாது. குரு ஜனநிவாஸ் பிரபு, பங்கஜாரி பிரபு, ஜெயபதாக்க மகாராஜ் அப்படி இருக்கிறாங்களா, அவங்க மட்டும்தான் அடைய முடியும். ஆனா அப்படி இல்லையா? நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபு அப்படி சொல்ல, யார் வேணா அடையலாம் கிருஷ்ணரை, யார் வேணா அடையலாம் சுலபமான முறையில. உண்மையாக தூய்மையான இதயத்தோட நாமத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்குதான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள், கடினமான ஹோம்ஒர்க் எல்லாம் கிடையாது. நமக்கு எளிமையா 16 மாலைகளை தூய்மையான இதயத்தோட ஜபிக்கணும், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். பிரசாதம் சாப்பிடுறது, நாம ஜபம், இது 2 தான் கொடுத்திருக்காரு மகாபிரபு. அது 2த்துல நம்ம வந்து சரியாக இருந்தோம் என்றால் போதும். பகவான் கேட்கறது தூய்மையான இதயம் தான்.
தூய்மையான இதயம் உங்ககிட்ட இல்லைன்னா அதையும் கண்டுபிடிச்சிடுவார், அதையும் கண்டுபிடிப்பார். அப்ப எனக்கு வந்து இந்த நேற்று நடந்த வகுப்புல ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா அந்த லீலையை உங்களுக்கு வர்ணிச்சுட்டு அந்த சந்தேகத்தை, நான் கேட்ட சந்தேகத்தையும் பக்தர்களுக்கு சொல்றேன். 2 இடங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அந்தரங்க சகாக்களை ஓரம் கட்டிடுவார், வரவே கூடாதுன்னு தள்ளி விட்டுருவார். ஒரு இடத்துல அவர் தென்னிந்தியா யாத்திரை போறார். தென்னிந்தியா யாத்திரை போகும்போது பக்தர்கள் குழாம் கூடவே வரேன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றார், நான் வந்து தனியா போக விரும்புறேன், என்ன வந்து யாரும் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப கூட கட்டாயப்படுத்தி ஒரு அசிஸ்டன்ட், ஒரு செக்ரட்டரி வேணும்னு சொல்லிட்டு காலா கிருஷ்ணதாஸ்னு ஒரு பக்தரை கூட அனுப்புறாங்க. காலா கிருஷ்ணதாஸ் கூட வர்றார். கேரளால ஒரு அழகிய பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, கேரளாவே அழகிய பெண்கள் கொண்ட நாடு. அங்க அழகிய பெண்களை கொண்டு காலா கிருஷ்ணதாஸை மயக்கிடுறாங்க. இந்த மாயாஜாலம், இது பில்லி சூன்யம் வைக்கிறவனுங்க. அதனால காலா கிருஷ்ணதாஸ் அங்க போய் அந்த இதுல போய் பில்லி சூன்யம் அதுல போய் மாட்டிக்கிறார். அப்புறம் அவரை பகவான் கூட இருந்ததுனால அவரை காப்பாற்றி கொண்டு வர்றார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து அப்படி ஓரம் கட்டிட்டு அவரை வந்து வேற ஒரு சேவைக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு, பக்கத்துல வச்சுக்கல. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு, ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாமாச்சாரியார், அவர் இல்ல, இவர் பேர் சோட்டா ஹரிதாஸ். இவர் பேர் சோட்டா, சின்ன ஹரிதாஸ்னு பேரு. அவர் வந்து அவருடைய வேலை என்னன்னா, வீடு வீடா ஒரு 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 மாதாஜி, வயசான மாதாஜி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அரிசி எடுத்துன்னு வரணும் அதை சமைக்கிறதுக்காக. அதுக்காக போறாரு. ஆனா அந்த வீட்டுல ஒரு இளம் பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை அப்படி பாத்துடுறாரு. பார்த்துட்டு அந்த அரிசி வாங்கிட்டு வர்றாரு. மகாபிரபு கடவுள்ல தெரிஞ்சிடுச்சு, நீ வந்து பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரிகள் கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு. பிரம்மச்சாரிகள் பெண்களோட எந்த விதத்திலயும் ஆழ்ந்த, இப்ப எல்லாம் பிரம்மச்சாரிங்க தான் பிரச்சாரமே பண்றாங்க பெண்களுக்கு. நிறைய பெண்கள்லாம் யாருப்பா அவங்க மென்டர்னு கேட்டா இந்த பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தவறான விஷயங்கள். இங்கெல்ல இருக்கிறவங்க யாராவது நேரடியாக பிரம்மச்சாரி கூட தொடர்பு வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் தூரம் வச்சுக்கோங்க. யார் எந்த இளம் பெண்கள்லாம் என்கிட்ட நிறைய பேர் வராங்க படிக்கிறதுக்கு. யார் உங்க மென்டர் அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பிரம்மச்சாரி பேரை சொல்லுவாங்க. ஒரு பெண், அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு என்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து திருமணத்துல ஒரு நிபந்தனையா வைக்கிறாங்க, நான் திருமணம் ஆன பிறகு கூட எங்க மென்டர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பேன்னு. அந்த திருமணம் செய்ய விருந்த அந்த ஆண் மகனுக்கு நான் சொல்லிட்டேன், இது நல்லா இருக்காது. அந்த அவர் வந்து ஒரு பெரிய பக்தர், திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பக்தர், ஒரு பெரிய பக்தர். நான் சொன்னேன், இப்போ பின்னாடி திருமணம் ஆன பிறகு எது செய்யணும்னாலும் நான் போய் எங்க பிரம்மச்சாரி மென்டரை கேட்டு வரேன்னு சொன்னா அது நல்லா இருக்காது, இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளாதேன்னு சொல்லிட்டேன். அது போல சில பெண்களை நான் பாக்குறேன், அவங்க எங்க பிரபு கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அப்படி பார்ப்பேன், கணவரா இருக்குமோ அப்படின்னு. அவங்க மென்டர், அந்த மென்டர் வந்து பிரம்மச்சாரி. இது 2 உறவுகளுக்கும் மிக மிக தவறு. இங்க அதை வந்து காமிச்சிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அவங்க பிரபு பிரபுன்னுவாங்க சில திருமணமான பெண்கள்லாம். யாரான்னு பார்த்தா அவங்க மென்டர். நீங்க அவருடைய பெயரை சொல்ல வேண்டும். நான் பிரபு நீங்கன்னா என் கணவர்னு அது சொல்லணும். சில பேர் கணவரை வந்து பிரபு பிரபுன்னுவாங்க. என் கணவர்னு சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி மனிதர்களை கையாள வேண்டும்னு தெரியாது. இங்க சைத்தன்ய மகாபிரபு அதை இனி வரக்கூடிய வருங்காலத்துல இதெல்லாம் கடைபிடிப்பாங்கல்ல மக்கள். அதுக்காக அவர் பார்த்தார். ஹரிதாஸ் தாக்கூர் அங்கே வெட்டிட்டார். கிட்டவே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. கிட்ட வரப்படாது, நீ போ. அப்போ கருணையா வந்த அவதாரம். இந்த 2 விஷயத்துல மிக அந்த சோட்டா ஹரிதாஸ் வந்து தற்கொலை பண்ணிக்குவார். தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவார். அப்புறமா வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு மட்டும் எல்லாரும் பேய் வந்துச்சு பேய் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சோட்டா ஹரிதாஸ் வந்து பாடுவார் நல்லா. ஆனால் ஒரு இடத்துல வந்து பாடிட்டு இருப்பார். இப்ப பேய் வந்துச்சு பேய் வந்துச்சுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. உண்மையில என்ன ஆச்சாரியர்கள் அதுக்கு விளக்கம் தராங்கன்னா, இத வந்து ஒரு சந்தேகமா கேட்டேன். ஒரு கருணையானவர் ஏன் இவங்க 2 பேரையும் மன்னிக்கல? அவர் மன்னிச்சார், கண்டிப்பாக மன்னிச்சார். ஆனால் இந்த வரலாற்றை, ஏன்னா அவர் வந்து இருக்கிறது சன்னியாசி. சன்னியாசி லீனியன்ட்டா இருந்தா பின்னாடி, இப்ப அவர் வந்து லீனியன்ட்டாவே இல்ல, இதுவா இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இல்ல.
அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இஸ்கான்னு பார்த்திருப்பீங்க. ஆண் பெண் ஒரு கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாம் இருக்கு. எத்தனையும் கோயில்ல வந்து தனியா கோடு போட்டு பிரிச்சு வைக்கிறாங்க, அப்படியும் ஒன்னாதான் சேர்ந்து ஆட்டம் போடுறாங்கன்றத நம்ம பாக்குறோமா இல்லையா? இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு போயிருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. எளிமையான பக்தி முறையை யார் வேணா பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனால் அவர் கட்டுப்பாட்டு விதிகளை ரொம்ப கவனமாக கடைபிடிச்சார். பெண்களை தனியாக சந்திக்கவே மாட்டார். பக்தி எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனால் குடும்பத்தோட வரும்போதுதான் பெண்களை பார்த்தார். ஏன்னா நான் சன்னியாசி, நான் பார்க்க மாட்டேன். சில விஷயங்களை தெளிவாக நமக்கு கொடுத்துட்டு போனார். அவர் கருணை இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை, கருணையோடு தான் நடந்து கொண்டார். ஆனால் பின்னாடி வர்றவங்க, இந்த லீலையை கேட்கக்கூடியவங்க சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, மலிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற காரணத்தினால அவர் கட்டாயமாக அவர்களை ஒதுக்கி வச்சார். தவறுகள் செய்பவர்களை உள்ள தூய பக்தி பண்ண முடியாது. தூய பக்தி என்பது எளிமையானது. எளிமையா நீங்க செய்யலாம். ஆனால் இதுல வந்து இந்த கங்கையில சாக்கடையை கலக்கிற மாதிரி கலக்க கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு. அவர் கருணை அற்றவல்ல, கருணையினாலதான் அதெல்லாம் காட்டுறார் அப்படின்றத எனக்கு வகுப்புல சொல்லப்பட்டது. காலா கிருஷ்ணதாச வந்து காப்பாற்றியதே பகவான் தான். காலா கிருஷ்ணதாஸ் விஷயத்துல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இவ்வளவு கருணை வாய்ந்த தெய்வமே பக்கத்துல இருந்தாப்பா கூட ஒரு மனிதன் தவறிழைக்க வாய்ப்பு உண்டுன்றத காட்டினாராம். தெய்வமே பக்கத்துல இருந்தா கூட நம்மள மாதிரி மக்கள்லாம் கீழே பள்ளத்துல விழ வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதை மகாபிரபு காட்டினார். மாயை அப்ப என்னுடைய குருதேவர் ஒரு வாசகம் சொல்லி இருக்கிறார். எப்படி பக்தியிலிருந்து விழறது நடக்கிறது. நம்ம எல்லாம் தீட்சை பெற்ற பக்தர்கள் 16 மாலைகளை செய்யறோம், கவனத்தோட இருக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஏன் பக்தியிலிருந்து வீழ்ச்சி அடைகிறோம் அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்லுகிறார். 2 காரணம். பக்தியிலிருந்து விழறதுக்கு ஒரு காரணம் வைஷ்ணவ அபராதம். இன்னொரு காரணம் நாம் நம்மை நாமே உசத்தியாக நினைத்துக் கொள்வது. 2 முக்கியமான காரணங்கள். நம்மை நாமே பக்தர்களா, நான் பக்தன், எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் ஒரு சரியான பிரம்மச்சாரி, அதனால நான் பெண்களோட பக்கத்திலே போனா கூட எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்லாம் சில பேர் நினைச்சுக்கிறாங்க. அது தவறு. என்னை நான் மிக சிறந்த பெரிய பக்தனாக நினைத்துக் கொள்வது விழறதுக்கு ஒரு காரணம். 2வது காரணம் மாயையை மலிவாக நினைத்துக் கொள்வது. மாயா சக்தியை பரவாயில்ல, என்ன ஒண்ணும் பண்ணாது மாயா, ஏன்னா நான் பெரிய ஆள் இல்ல, என்ன மாயா ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைச்சுக்கிற 2 விஷயங்கள் ஒரு பக்தனை வீழ்ச்சி அடைய செய்கிறது. மாயா என்ன ஒண்ணும் பண்ணாது, நான் பெரிய பக்தன் அப்படின்னு நினைச்சு கொள்ற பக்தர்களுக்கு வீழ்ச்சி நிச்சயம். இப்ப இங்க காலாகிருஷ்ணதாஸ் மூலியமாக மகாபிரபு நமக்கு காட்டுற விஷயம் என்னன்னா, கடவுளே பக்கத்துல இருந்தாலும் நீ வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புண்டு. கடவுள் அவருடைய சக்தியை பயன்படுத்தி காப்பாத்திட்டார். இதுதான் வந்து இந்த 2 விஷயத்துல நடந்தது. ஆக மொத்தம் மகாபிரபு நமக்கு எளிமையாக இந்த அரிநாம சங்கீர்த்தனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இதை செய்ய செய்ய எல்லாமே நடக்கும். இந்த 16 மாலைகளை ஒழுங்கா ஜபிக்கும் போது நல்லதெல்லாம் புரியும். பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை செய்வோம், பக்திக்கு பிரதிகூலமான விஷயங்களை விட்டுடுவோம். கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் நம்ம தெய்வமாக கொண்டாட மாட்டோம், மற்ற விஷயங்களை கையாள மாட்டோம், அவரையே சரணடைவோம், அவரையே நம்பி வாழ்வோம்ன்ற லட்சணங்கள்லாம் சேர்ந்துரும். ஒரு மனிதன், ஒரு ஜீவன் நாம சங்கீர்த்தனத்தை எடுத்தா அவர்களுக்கு இந்த பிறவியிலே வெற்றி நிச்சயம் என்றத மகாபிரபு காட்டுறதுக்கு தான் இங்க அவதரித்தார். அது வந்து இந்த இயக்கத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்களே நாமெல்லாம் வந்து அவருடைய கருணைக்கு பாத்திரமாயிட்டோம். இதை இந்த பிறவிலேயே பயன்படுத்தி கொள்வோம். இதை விட்டுற வேண்டாம். ஏன்னா அடுத்த பிறவில என்ன ஆக போறோமோ தெரியாதே. இந்த பிறவியிலேயே பகவானை அடைவதற்கு நாம் அவர் சொன்ன வழியே, இதுதான் பரம்பரையில வருது. சைத்தன்ய மகாபிரபு மதுவ சம்பிரதாயத்துல வந்து அது கௌடிய மதுவ சம்பிரதாயமா மாறி இருக்கு. அது கிளை சம்பிரதாயம், மத்வாச்சாரியாரனுடைய கிளை சம்பிரதாயம். அதனால நாம வந்து இந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கோம். அவருடைய இப்ப இதுல தீட்சை பெற்றோம் என்றால் நேரடியாக கடவுளோட
சமீபத்துல மிக நெருக்கமான லைன்ல வந்துருவோம். அந்த பகவானோட அந்த சம்பந்தம் நமக்கு நாம சங்கீர்த்தனம் மூலமாக இப்ப சரி கிடைக்கும். நம்ம ஒரு இந்த சம்பிரதாயத்துல நான் தீட்சை பெற்றுட்டேன். ஆனால் நான் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யல அப்படின்னா எனக்கு கருணை வந்துருமா? நீங்க ஒரு கடல்ல தத்தளிக்கிறீங்க, உங்களுக்கு ரெஸ்கியூ காப்பாற்றும் கப்பல் படை வீரர்கள் வந்துட்டாங்க. வந்து அப்படி கயிறு தூக்கி போடுறாங்க. அந்த கயிறு பிடிச்சுங்க, நாங்க இழுத்துடுறோம்ல, நீங்க உங்களால இழுக்க வேற தானா வர முடியாது, இப்ப நாங்க கயிறு கொடுத்துருக்கோம், அதை பிடிங்க அப்படின்னு வீரர்கள் சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கயிறை பிடிக்க மாட்டேன்றீங்க. நீங்க காப்பாத்துங்க, நீங்க தான் கருணையான அவதாரம் இல்ல, நீங்க காப்பாத்துங்கன்னு அப்படியே வாய மூடின்னு உட்காந்து முடியுமா? முடியாது. அந்த கருணை எல்லாம் கொடுக்கப்பட்டது. நல்லா உங்களுக்கு பிரசாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பிசைஞ்சு அதை ரொம்ப சீக்கிரமா நீங்க டைஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம இஸ்கான் கிச்சடியே வச்சுக்கலாமே. எல்லாத்துக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது, சுலபமா உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு. அந்த இஸ்கான் கிச்சடியை வந்து நீங்க அப்படியே முழுங்கலாம், ஜீரணம் ஆயிடும். எடுத்துன்னு வந்து வாயில ஊட்டுறாங்க, அப்படியே நீங்க முழுங்கலாம். என்ன பண்றது? அதுதான் நடக்குது நமக்கு. நமக்கு குரு இருக்கிறார், குரு பரம்பரை இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? பகவத்கீதை எல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணியாச்சு, படிச்சு கொடுத்தாச்சு. எதுவும் நாம சுயமாக செய்ய வேண்டிய வேலையே இல்லை, வெறும் அந்த கயிறு பிடிக்க வேண்டும், அவ்வளவுதான். கயிறு போட்டாங்க, பிடிச்சிக்குங்கன்னு சொல்றாங்க. அதுவும் நாம் செய்யவில்லை என்றால் கருணையை கொடுத்து பகவான் கருணையை கொடுத்திருக்கிறார். அவர் அப்பாடி இந்த பத்தித்த ஆத்மாக்கள்லாம் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே என்பவர். ஆகையினால இந்த பாடலை நாம வந்து தினமும் பாடணும். चैतन्य महाप्रभुडम श्री कृष्ण चैतन्य प्रभु दया करो मोरे, तुम बिना के दयाल जगत संसारे, पतित पावन हेतु तव अवतारा, मुसम पतित प्रभु நாபாய்பே ஆரா. இந்த 2 வரியோட நிறுத்திக்கிறேன். இது மிகப்பெரிய பாடல். பகவானே சைத்தன்ய மகாபிரபு, நீங்க வந்து அவதாரம் எடுத்து வந்திருக்கீங்க. பத்தித்தன கீழே விழுந்த எதுக்குமே தகுதி இல்லாம ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன்களை உய்விப்பதற்கு, முன்னேற்றுவதற்காக நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள். பாடல் சொல்லுது. நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடுறார். நான் என்னுடைய இதுதான், நான் தான் முன்னாடி வந்து நிக்கிறோம். ஏன்னா என்ன மாதிரி வீழ்ச்சி அடைந்த ஜீவாத்மா அந்த உலகத்திலே கிடையாது. என்ன மாதிரி வீழ்ச்சி அடைந்த ஜீவாத்மா நீங்க பார்க்கவே முடியாது. அதனால என்ன நீ காப்பாத்துறதுதான் உந்து முதல் வேலை அப்படின்னு பாடுறார் நரோத்தம் தாஸ் தாக்கூர். அப்ப நாம அது நமக்காக அவர் பாடி வச்சுட்டு போனார். அவர் வந்து மிகப்பெரிய பக்தர். அவர் நமக்காக நாமெல்லாம் அதை பாடி பாடி அவருடைய கருணையை பெற வேண்டும், அவருடைய கருணையை பெற வேண்டும். அவர் வந்து சுலபமாக கருணை கொடுக்கக்கூடியவர் தான். ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லை. நீங்க அப்படியே பெருசா ஜிம்க்கெல்லாம் போய் ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எளிமையா அவங்கவுங்க இதுல இருந்துட்டு எளிமையான விதத்துல அவரை பக்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி நான் முடிக்கிறேன். மகாபிரபுனுடைய லீலைகளை நம்ம கண்டிப்பா சைத்தன்ய சரிதாமிர்தத்துல தொடர்ச்சியாக படிப்போம். இந்த குழுவினரோடு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மகாபிரபுவை பிரார்த்தித்து கொண்டு நான் முடிக்கிறேன். பக்தர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டோபனா மாதாஜி. வீழ்ச்சி அடையிறதுன்னா என்ன மாதாஜி? ஜபம் பண்ணாம இருக்கிறது, பிரசாதம் சாப்பிடாம இருக்கிறது, அப்படியா? அதுக்கு மீனிங் பௌதிகத்துல விழுந்து இருக்கிறது, அதுதான் வீழ்ச்சி அடைகிறதா? பௌதிகத்துல சினிமா பாக்குறது, நான் மனிதனா வாழாம இருக்கிறது, மனிதனுக்கு மனித தர்மம் இருக்குல்ல, அந்த தர்மத்தை கடைபிடிக்காமல் இருப்பது. அந்த டிவி நம்ம வந்து சாமியோடத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பாட்டுக்கிட்டு வந்து அதை போடுறது, நம்ம சில வேலை நான் இதுல பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, நம்ம இந்த சைதன்ய சரிதாமிர்தம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பார்த்துட்டு இருக்கும் போதோ ஏதோ ஒரு பாட்டு வரும், அதை போடுறது.
அத போடக்கூடாதுன்னு தோணும் உள்ளுக்குள்ள. ம். அது போட்டு கேட்கறது அதுல இருந்தா வீழ்ச்சியோ மாதாஜி. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் இந்த லெவல் வருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ம், நாள்ல 24 மணி நேரமும் வந்து கிருஷ்ண ஆமா உலகத்துல இருக்கிறது இல்ல. ஆமா. அப்பப்போ நம்ம திருத்திக்கணும். இத வேண்டாம். எனக்கும் வரும். ம், ம். நம்ம ஏன்னா அதுலயே ஊறி இருக்கிறோம்ல. பௌதிகத்துல தான் நிறைய 84 லட்சம் பிறவிகளா ஊறி இருக்கிறோம். முக்கியமா நம்ம ஆமா தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிறைய சினிமாக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம், இருந்தோம். நான்லாம் இருந்தோம். அப்படிதான் இருந்தேன். ஆமா. அதுலதான் எல்லாமே நடந்தது. அப்போ வந்து அப்படியே நைஸா வேற எங்கன்னா போயிடும். ம், அப்பெல்லாம் நம்ம வந்து இந்த சோட்டா ஹரிதாஸை நினைச்சுக்கணும். மகாபிரபு ம், நம்மள ஓரம் ஒதுக்கிடுவாரு. ம், இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம்னா ம். நம்மள ஒதுக்கிடுவாரு அப்படின்றத கீழே விழுந்துரும். நினைச்சு ம், அப்புறம் அந்த பாட்டு ஞாபகம் வச்சுப்பேன் நானு. கொண்ட ம். கண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி திருப்பணும், திசை திருப்பணும். நம்ம திருப்பணும், மனசை திருப்பணும். ம், மாயை என்பது இது மாதிரி சினிமாவா டிராமாவா தான் வரணும்னு இல்ல. மாயை ஆமா. என்பது பொறாமையாக வரலாம், கோபமாக வரலாம், பேராசையாக வரலாம். ஏன்னா நமக்கு பொருள் மீது ஆசை, கோபம், மற்றவர்கள் மீது நாம் படும் கோபம், இது மாதிரி நிறைய விஷயங்களாக நம்ம கிட்ட வரலாம். அது கூட எல்லாம் மாயை தான். ம். புரியுதா? சரி. வெறுமனே நம்ம சினிமா பாக்குறது தான் தவறுன்னு சொல்ல. வெளிய சாப்பிடுறது, பக்திக்கு பக்திக்கு விரோதமான விஷயங்களை செய்யறது மாயைதான். ஆனா நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள் கூட மழைதான். அப்போ அதெல்லாம் வந்து தள்ளி விடணும், அதெல்லாம் வந்து தூக்கி விடணும்னா முழுமையா பக்தியில இறங்கும் போது அதெல்லாம் தானா போயிடுமா. ம். முழுமையாக நமக்கு வந்து குரு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள்ல முழுமையா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பிலே இருப்போம். அந்த பாதுகாப்பு சிதையிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். ம். மாதாஜி, எனக்கு ஒரு சந்தேகம் ஹரே கிருஷ்ணா. ம். அந்த நீங்க பிராமணர்கள் பத்தி இது சொன்னீங்க இல்லையா? அப்ப எல்லா ஸ்லோகங்கள் தெரிஞ்சவங்க பிராமணர்கள்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. இல்ல அதாவது எல்லாரும் சாஸ்திர தீட்சை சக்ஷுன்றது ஒரு எடுக்கணும். குவாலிபிகேஷன். இப்ப நல்ல ம், சாஸ்திரம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ம், அது ஒரு குவாலிபிகேஷன். அது ஒரு தகுதி. ம், அது ஒரு தகுதி. நிறைய ம், தகுதிகள் இருக்கு. ம். பிராமணர்கள்னா நிறைய தகுதி. நீங்க நம்ம பக்தா பிறப்பினால சைத்தன்யாஜி, பிறப்பினால வர தாகூர்ஜி. பிறப்பினால வர பிராமணர்கள் அல்ல. அத கடைபிடிக்கிறது அவளோட பிராமணருக்கு என்னென்ன உண்டோ அதை கடைபிடிக்கிறவா தான் பிராமணன். அது ஒண்ணு இல்ல. இப்ப நான் அவங்க ம். பேசுறது வந்து இந்த பிராமின் தீட்சை பத்தி கேக்குறாங்களோ என்னவோ தெரியல. ஆமா, ஆமா. அது மாதிரி. ஏன்னா கிருஷ்ணர் வந்து இடையர் குலம் நம்ம இருக்கோம். ஆனா நம்ம கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்கு நமக்கு பிராமன் நம்ம வேதத்தை படிச்சுதான் நம்ம அங்க போகணுமா? அப்படி இல்ல. இல்ல பிரேமை இல்ல கண்டிப்பா ஆ, நான் அந்த அந்த அதுக்குதான் என்னுடைய குருதேவர் சொல்ற ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனே போதும் கிருஷ்ணரை அடையான்னு சொல்வார். ம், இது வந்து பிராமண தீட்சைன்றது ஒரு வேகத்தை கொடுக்குது. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு. இப்ப ம், மற்ற ஆசிரம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சூத்ரன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு வந்து தண்டனை குறைச்சல். அதே பிராமணன் தப்பு பண்ணான்னா தண்டனை அதிகம். கண்டிப்பா 100 மடங்கு. தெரிஞ்சு. ம். அந்த மாதிரி. அதனால இது அது மாதிரி நான் என்னால முடியும். நான் அந்த மாதிரி இருப்பேன். எனக்கு அறிவு இருக்கு. எனக்கு வந்து இப்ப சில பேர் பிராமணர்களாவே இருப்பாங்க. அந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படி கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். இது பாருங்க, பட்டன பாட்டன யஜன யாஜன அப்படின்லாம் வருது. பிராமண கொள்கைகள்னா என்னன்னா அதான் உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு திமிரோட அகங்காரத்தோட ஒரு சிலர் அப்படியே இருக்காங்க. அப்படி இருக்கு. நம்மளுக்கு கத்து கொடுக்க முடியாது. ஆனா நான் இந்த சைத்தன்யா இந்த பகவத்கீதை வந்த பொறுத்து எல்லாமே வருது. எல்லாமே தாராளமா நம்மளுக்கு கொடுக்கணுங்கிற சேவை மனப்பான்மை கொடுக்குதுங்க. அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த பக்தர்கள்ன்றவங்க பிராமணர்களை விட ஒரு படி அதிகமானவர்கள். வைஷ்ணவர்களா ஆயிட்டீங்கன்னா நீங்க பிராமணர்களோட அதிகமானவங்க. ஆனா பிராமணர்கள் அப்படின்ற ஒரு இது வேணும்னா நீங்க இப்ப பிராமணர்களுக்கு தான் விக்கிரகம் ஆராதனை பண்றதுக்கு இது உண்டு, அனுமதி உண்டு. நீங்க அந்த காயத்ரி ஜபம் பண்ணணும், வேத மந்திரம் கொடுக்கப்படும், அதை நீங்க குரு கிட்ட இருந்து வாங்கணும். அப்பதான் வந்து விக்கிரக ஆராதனைக்கு அனுமதிக்கப்படுவீர்கள். அதுல சட்டத்திட்டம் அதிகமா இருக்கு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், சட்டத்திட்டம் என்னால கடைபிடிக்க முடியுமா? என்னால இந்த இந்த சாஸ்திரங்களை கரைத்து குடிக்க முடியுமா? அப்படின்னா நீங்க அதுக்கு உள்ள அனுமதி எடுத்துக்கலாம். இல்லைன்னா எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்றது ஒரு வாதம்.
புரியுதுங்களா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அங்க வந்து நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டனை மட்டும் அதிகமா கிடைக்கும். பிராமணர்னு நீங்க சொல்லிட்டு நீங்க நல்லா வியாபாரியாட்டம் வியாபாரம் அந்த பக்கம் போய் வியாபாரம் பண்ணீங்கன்னா அவுட் நீங்க. எப்ப ம், நீங்க காயத்ரி ஜபம் பண்றீங்களோ வியாபாரம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ம், அதெல்லாம் நான் கடவுளையே நம்பி வாழணும். முழுக்க முழுக்க நான் என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டேன்றதுதான் பிராமணம். ம். அதான் கிருஷ்ணர் வந்து இடையர் குலத்துல பிறந்து அவரு எப்படி அந்த பிராமணரை அங்க அகங்காரம் இல்லாம காமிக்கிறாருன்னு என்னோட புரிதல். நான் அந்த கரெக்டான புரிதல் புரிஞ்சிருக்கனான்னு சொல்லி நான் கேக்குறேங்க. புரிந்த விதம் நான் சரியா நான் சொல்லிட்டுங்க. கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள். அவர் வந்து பிராமணரோ இடையரோ சத்திரியரோ எதுவும் கிடையாது. இங்க லீலை அதுல வந்து இடையர் லீலை குலம் சொல்லிட்டு வரும்போது நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ண என்னால முடியலைங்க. நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறாங்க உங்ககிட்ட, இடையர் குலம் தானேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எனக்கு நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு அப்ப நீங்க தெரியல. சொல்லணும் கடவுளுக்கு குலம்லாம் கிடையாது. ம். இப்ப அதுக்கு உதாரணம் வந்து பாகவதமே சொல்லுது. இப்போ ஒரு சந்தனம் வந்து மலைகள்ல கிடைக்குதாம். சந்தனம் ம், மலை அதாவது அது மலையாளத்துல கிடைக்குதாம். இந்த கேரளாவில நிறைய சந்தன மரங்கள் உண்டு. அது ஏன் அங்க ம், தோன்றுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. ம், காரணம் அங்க தோன்றுச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இடையர் குலத்துல ஏன் பகவான் தோன்றினார்னா அது வந்து ஒரு காரணம் இல்லாத கருணை. ம், கருணை. அதை நீங்க சொல்லுங்க, கடவுளுக்கு வந்து ஜாதி கிடையாது. ம், இங்க லீலை புரிய வரும்போது அந்த குலத்தை தேர்ந்தெடுத்தார், அவ்வளவுதான். ம், இந்த சாதாரண மக்களுக்கு எல்லாம் பிரச்சாரமே பண்ண முடியாது. அவங்கள வந்து முறைப்படி வந்தாங்கன்னா தான் சில விஷயங்களை புரிய வைக்க முடியும். கடவுள் என்பவர், ம். முழுமுதற் கடவுள் என்பவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு உரியவர்னு சொல்ல முடியாது. அங்க அவர் சில நேரத்துல பதில் சொல்ல முடியாம நம்மளுக்கு திணறோம். அந்த அதுக்கு நேரத்துல அதுக்கு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து குரு புரியல. பரம்பரையின் கருணை வேணும் மாதாஜி. குரு ம், பரம்பரையில ம், நீங்க உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். பாகவதம் முழுக்க கரைச்சு குடிக்கணும். உங்களுக்கு ம், பிரச்சாரத்துல சக்தி வேணும்னா பாகவதத்தை ஒரு முறையோ 2 முறையோ படித்திருக்க வேண்டும். அப்போ இந்த ம், மாதிரி ஏடக்கூடமா யாருன்னா கேள்வி கேட்டாங்கனாலும் அவங்கள கத்திரிக்கோள் மாதிரி வெட்டுறதுக்கு உங்களுக்கு வரும். நீங்க நான் ம், பார்த்திருக்கேன் ஒரு சில பிரபுபாதரே பாருங்களேன். ஏடாகூடமா வந்து இந்த நிபுணர்கள்லாம் வந்து பத்திரிகை இவங்க எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. நிபுணர். ம், நிபுணர்கள்லாம் வந்து நிருபர்கள், சாரி, நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கும்போது வெட்டி விடுவார் பாருங்க. அப்படியே அவனுக்கு சூடு வச்ச மாதிரி இருக்கும். ஒரு பெண் நிபுணர், நிருபர், அவ வந்து கேக்குறா, பெண்களுக்கு என்ன 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 இடம் உலகத்துல சமுதாயத்துலன்னு கேக்குறேன். அப்புறம் ம், சொல்றார், ஒரு பெண் என்பவள் ஒரு தாய். அடுத்து ம். பெண் என்பவர் முதல்ல சொல்லுங்க. சொல்றார் ஒரு மனைவி, ஒரு ஒரு ஆண்மகனுடைய மனைவின்ற தகுதி இருக்கு. அடுத்து ம், ஒரு தாய் என்ற தகுதி, ஏன்னா அவனோட சேர்ந்து குழந்தை பெத்தாள்னா தாய் என்ற ஒரு தகுதி வருது. அடுத்து ம், திருப்பி திருப்பி இது மாதிரி என்ன சமுதாயத்துல அவளுக்கு இதுதானா? அவ அதாவது தாய் என்ற நிலையையும் மனைவி என்ற நிலையும் அவ கேவலமா நினைக்கிறா. ம். தாய் மனைவின்ற அந்த பொசிஷனே ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப நிறைய அதெல்லாம் இல்லாம அடங்கிருதுன்னு பெண்கள் நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. இல்ல இல்ல அது அவ கேட்ட கேள்வி அவ அது இல்லைன்னா என்னன்னு கேட்டப்ப அப்புறம் பிரபுபாத் சொன்னாரு, அது இல்லைன்னா அவ விலை மாதுன்ட்டாரு. ம், அதோட வாயை திறக்க முடியல. ஏன்னா பெண்ணுக்கு வந்து என்ன நிலைனும் மனைவி தாய் தான், இல்ல சன்னியாசி, அரசியல்வாதி, இல்ல நான் போய் அங்க மேல ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிறேன் சயின்டிஸ்ட், அந்த மாதிரி பொசிஷன்ஸ் வேணும்னு பெண்கள் நினைக்கிறது தப்பு. தாய் ம். மனைவியை விட ஒரு பெரிய ஒரு பதவி வேணுமா நமக்கு? அது. அப்ப ம், அந்த இடத்துல அப்படி கரெக்டா பதில் சொல்றாரு பாருங்க. நமக்கு அந்த மாதிரி ம், சரியான பதில் வேணும்னா நீங்கள் குரு ம், பரம்பரையில் இணைய வேண்டும். குரு பரம்பரையில் ம், சொல்லப்பட்ட விஷயங்களை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ம், அதுக்கப்புறம் ம், சக்தி ம், தானா ம், வரும். உங்களுக்கு எப்படி பதில் வரும்னு தெரியாது. நல்ல ம், சாதாரண பக்தியா இருந்தா கூட உங்களுக்கு பதில் வரும். ஒரு முறை இந்த இந்த விஷயத்த நான் இந்த வகுப்புல சொல்லியிருக்கேன். ம், என்னுடைய தாயார் இப்ப இல்ல, அவங்க ஒரு பக்தை. அவங்க வந்து ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்துதான் வேலூர்ல செட்டில் ஆனோம் நாங்கெல்லாம். அவங்க பக்தை ஆனதுக்கு அப்புறம் ம், என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஊர்ல இருந்து நம்ம கிராமத்துல இருந்து ஒரு பையன் வந்தான். அவன் வந்து என்ன ம், வந்து இந்த இயக்கத்துல எப்ப சேர்ந்தீங்க? இஸ்கான் இயக்கத்துல எப்ப ம், சேர்ந்தீங்க? அஹ், நம்ம முன்னோர்கள்லாம் முனியாண்டியும் காட்டேரியும் இருந்தாங்களே, நீங்க எப்படி இதெல்லாம் ம், கும்பிடுறீங்க அப்படின்னு. ஏன்னா எங்க முன்னோர்கள்லாம் இத்தான் கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ம், அப்புறம் எங்க அம்மா அப்படி பார்த்துட்டு
நீ என்ன போட்டுங்கிற துணி? பேண்ட் ஷர்ட். நம்ம முன்னோர்கள் எல்லாம் பேண்ட் ஷர்ட்டா போட்டிருந்தாங்க. நீ என்ன பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்துற? பாருங்க, பஞ்சகவிதை. சாதாரண நான் ஆச்சரியப்பட்டேன் எங்க அம்மா அதை சொல்லும் போது. அதாவது நீங்க குரு பரம்பரையில இணைந்தீங்கன்னா சரியான பதிலடி கொடுப்பதற்கு உங்களுக்கு வந்து அந்த அறிவு வரும். புரியுதுங்களா? சரி. அதனால தீட்சை பெற்று, நீங்க தீட்சை பெற்ற பக்தரான்னு தெரியல. இல்லைங்க, இனிமேல் தான். தீட்சை அதுதான் அதெல்லாமே வரணுங்கிற ஒரு இதுலதான் அதுக்கப்புறம் இருக்கிறேன். நான் வந்து ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு அவ்வளவு அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா என்ன ஆகும்னா, அவங்க சில நேரங்கள்ல இவங்கள நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இதை பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சு. நீங்கள் நன்றாக குரு பரம்பரையில வந்து ட்ரைனிங் எடுக்காத பக்தரா இருந்தா அபக்தர்களிடம் பேசாம இருக்கிறது நல்லது. ஒரு சம்பவம் வந்து மலேசியால நடக்குதுங்க. அது யூடியூப்ல வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு என் நெஞ்சு பதறிச்சு. ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரகன், அவன் வந்து மைக் எடுத்து கக்க கக்க கக்கன்னு கத்துவான். மிகப்பெரிய பிரச்சாரம் செய்யக்கூடியவன். அவன் எதிர்க்க யாரையுமே நிக்க வைக்க மாட்டான். பாருங்க, குரான் 1, 2, 3 சொல்லுது, குரான்ல அங்க சொல்லுது, இங்க சொல்லுது, வேதம் ரிக்வேதம் இது சொல்லுது, அதர்வ வேதம் இது சொல்லுது, அது இது ஓன்னு அப்படியே பேசுவான். அவன் கிட்ட போயிட்டு நம்ம ஆள் ஒருத்தர், நம்ம இஸ்கான் பக்தர் ஒருத்தர் போய் நான் வாதிடுறேன் அப்படின்னு போய் நிக்கிறாரு. அங்க கூட்டம் மொத்தம் முஸ்லிம் கூட்டம். சரியா? மிகப்பெரிய கூட்டம். ஒரு 10,000 பேர் இருப்பாங்களோ எவ்வளவு பேர் இருப்பாங்களோ தெரியல. அங்க போய் நீ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கினேன் வாங்கி வச்சுக்கினார். கிருஷ்ணர் தான் கடவுள்ன்றதுக்கு என்னடா சொல்லுவ அப்படின்னு அவன் கேக்குறான். இவன் பதில் சொல்ல ஒரே ஒரு ஸ்லோகத்தையே திருப்பி 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 சொல்றான். அவன் சொல்றான் வேதங்கள்ல அதை சொல்ல, அது சொல்ல, இது சொல்லணும்னு எல்லாம் கை தட்டுறான். அப்படி பாத்துட்டு வரான். உனக்கு கிருஷ்ணரை நிரூபிக்க சக்தி இல்லைன்னா பெரியாழ்வார் போய் நிரூபிச்சார் பாருங்க. ஏன்னா கிருஷ்ணரால் அனுப்பப்பட்டார். பெரியாழ்வார் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு நிரூபிக்கிறார். அப்பதான் பல்லாண்டு பாடுறார். அவர் கிருஷ்ணரால சக்தி ஊட்டப்பட்டு கிருஷ்ணர் கனவுல வந்து சொல்றார், போய் சொல்லு அங்க பாண்டியன் சபையில் பேசுன்னு சொல்றாரு. ஏன்னா அங்க சக்தி ஊட்டப்படுகிறது. உனக்கு சக்தி ஊட்டப்படலன்னா போய் அங்க அபக்தர்கள் சபையில பேசி மானத்தை வாங்கிட்டீங்களே. அதுக்கப்புறம் எத்தனை பக்தர்கள் எதிர்க்க யூடியூப் போட்டா கூட ஒன்னும் அவன் மண்டையில உரைக்காது. அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பணும்னு அப்படி தட்டினா பேசணும். அப்படி பவர்ஃபுல் பக்தர்கள் இஸ்கான்ல இருக்கிறாங்க. மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க போயிருக்கணும். நீ வந்து ஒரு சாதாரண பக்தனா இருந்து உனக்கு ஒரு ஸ்லோகத்தை தவிர வெறுவே தெரியல, அங்க போய் நிக்கப்படாது. அதனால உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, எதிராளி எப்படிப்பட்ட கேள்விகளும் கேட்பாங்க. அதுக்கு நீங்க வந்து பேசக்கூடிய தன்னம்பிக்கையும் பக்தியும், இதுல வெறும் தன்னம்பிக்கை மட்டும் போராது, பேச்சு திறமை மட்டும் போராது, பக்தி உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கணும். குரு பரம்பரையில இருந்து உங்களுக்கு ஓடணும். அப்பதான் உங்களால பேச முடியும். இல்லைன்னா அவங்க கேட்கிற ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாம அப்புறம் சில பேருக்கு இந்த குரு பரம்பரையிலயும் இந்த இயக்கத்திலயும் நம்பிக்கை இல்லாம விட்டுருவாங்க. நான் பாத்திருக்கேன் அதை. அங்க போய் அவங்க அதை சொன்னாங்க, இவங்க எதை சொன்னாங்க. நீ தீட்சை எடுத்த பிறகு கூட நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் விலகி போனதை நான் பார்த்திருக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் பிரபுபாதர் பதில் கொடுத்திருக்கிறார். பிரபுபாதருடைய அனைத்து புத்தகங்களையும் கரைத்து குடிக்க வேண்டும் நீங்க பிரச்சாரம் பண்ணணும்னா. அனைத்து புத்தகங்களையும் டாப் டு பாட்டம் படிக்கணும். எல்லாத்துக்கும் விடை இருக்கு. அதனால பிரச்சாரம் செய்ய வேண்டும்னு நினைக்கிற பக்தர்கள் மற்றவங்க ஒரு முறை படிச்சாங்கன்னா நீங்க 10 முறை படிக்கணும், 10,000 முறை கேட்கணும். அத்தனை பக்தர்களோடு தொடர்பு வைத்திருக்கணும். நான் பேசுறதுக்கு முன்னாடி 5 வருஷம் தொடர்ந்து பிரபுபாதர் என்னுடைய குருதேவர் புக்ஸ், இது இளமையிலே எனக்கு வந்து அப்போ ஒரு 26, 27 வயசு இருக்கும். அதுல இருந்து ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன், பெரும்னே படிச்சுன்னு இருந்தேன். படிச்சேன், கேட்டேன். இப்பவும் தொடர்ந்து. இல்லைன்னா அந்த சக்தி வராது. பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸே வராது, பேச்சே வராது. நீங்க தொடர்ந்து அதுக்கு வந்து ஒரு 10 மடங்கு அதிகமா பண்ணாதான் இந்த லெவலுக்கு வர முடியும். ஏன்னா ஒரு உதாரணம், என்ன உதாரணம்னா, இப்ப நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னு வச்சுங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. என்ன பண்ணலாம்? சுலபமா ஒரு மாத்திரை எடுத்து வாயில போட்டோம்னா சரியா போச்சு, பெத்துலாமா? ஆனா இன்னொருத்தனை கொலை பண்ணணும்னு பாருங்க, அவ்வளவு சுலபமா? கத்தி, கபடா, இல்ல துப்பாக்கி, அது இது எல்லாம் வேணும். பிரச்சாரம் அப்படித்தான். நாம பக்தர் ஆகணும்னா கொஞ்சம் அறிவு இருந்தாலே போதும், நம்ம வந்து பக்தர் ஆயிக்கலாம். ஆனா அந்த பிரச்சாரம்ன்றதுல ஈடுபடும் போது உங்களுக்கு வந்து 10 மடங்கு பயிற்சி தேவைப்படுகிறது.
ஜெய் சுபத்ரா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பணிவான வணக்கங்க பணிவான வணக்கம். மாதாஜி. 1+1 = சொன்னீங்க. 2-3 ஈக்குவேஷன் சொன்னீங்க மாதாஜி. அதை கொஞ்சம் இருக்கா சொல்றீங்களா மாதாஜி? இப்போ கடவுள் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர், அவரிடம் இருந்து வரக்கூடிய எல்லாமே முழுதானது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதான் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம். அப்போ 1 - 1 ஒண்ணுல இருந்து ஒன்ன எடுத்துட்டீங்கன்னா ஒன்னாதான் நிக்கும். அது 1 - 1 = 1. ஒண்ணுல இருந்து ஒன்னு எடுத்தா கூட அது ஒன்னாவே நிக்கும். ஆனால் மகாபிரபுனுடைய கருணை எப்படின்னா 1 - 1ன்னா 2 ஆயிடுறான். எப்படின்னா அந்த பக்தர் ஒரு கிருஷ்ணர்ல இருந்து வரக்கூடிய பக்தர், மகாபிரபுவின் கருணையை பெறக்கூடிய பக்தர் என்ன ஆவறாரு? பகவானோட சேர்ந்து 2 ஆயிடுறாரு. பகவானும் அங்க இருக்கிறார். 1 - 1 = 2 அப்படின்னு ஆயிடும். சரியா? அப்படி சொல்ற. அப்போ கருணை இல்ல. கருணையில கடவுள் என்ன பண்றாரு? தண்ணிய கொடுத்துடுறாரு. நீ எண்ணெய வச்சுக்கப்பான்ட்டு. அதுதான் பக்திக்கு சக்தி அதிகம். நீங்க பக்தர்களா ஆவறத பகவான் அவ்வளவு சுலபமா கொடுக்க மாட்டாருன்னு சில இடங்கள்ல சொல்லப்படுது. ஏன்னா மத்த விஷயங்கள்லாம் ஈஸியா கொடுக்கப்படும். பக்திய கொடுத்துட்டோம்னா அவர் வரணும். அதையும் மகாபிரபு கொடுக்குறாரு. நான் என்னையே கொடுக்க தயாரா இருக்கிறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஓகே மாதாஜி, நன்றி. நன்றி. கீதா மாதாஜி. ನಾನು ಡೈಲಿ 32 ಮಾಲೆ பண்றேன் மாதாஜி. இருந்தாலும் மனசுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை மாதாஜி. 32 மாலை பண்றேன், அதுவும் பிரம்ம முகூர்த்தத்திலே பண்றேன் மாதாஜி. வெரி குட். தீட்சை பெற்று இருக்கீங்களா? தீட்சை வாங்கிட்டீங்க? தீட்சை வாங்கினீங்களா? இல்ல மாதாஜி, தீட்சை வாங்கல. துளசி மாலை போட்டுக்கல. ரொம்ப கோரிக்கையா இருக்கு போட்டுக்கணும்னு துளசி மாலை. ஆனா எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் மாதாஜி. கோபமும் குறைக்கிறேன்னு பாக்குறேன், முடியல மாதாஜி. நிறைய படிங்க, நிறைய லெக்சர் கேளுங்க. இது இருந்தாலும் அந்த டைம்ல வருது மாதாஜி கோபமும். ஆமா, அப்பயும் பெட்ரூம் கோபம் வர்றப்ப பெட்ரூம் கூட போயிடுறேன், இருந்தாலும் முடியல மாதாஜி. அது ஒரு பக்கம் அழுக வருது மாதாஜி. கோபம் காட்ட முடியல, அழுக வரும். கண்டிப்பா உண்மைதான். கோபத்தை காட்ட முடியலன்னா அழுகை வரும். அந்த கோபம் குறைத்துக்க மாதாஜி, நீங்க ஜெபம் பண்ணுங்க. 16 மாலைகளை ஜெபிக்கிறீங்க, நல்லது. படிங்க, பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிங்க. வகுப்பு அட்டன் பண்றேன் மாதாஜி. நீங்க இது தீட்சை எடுக்கிறதுக்கு அடுத்த முறை அடுத்த ஸ்டெப்ல தீட்சை சம்பிரதாயத்தோட கனெக்ஷன் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சில விஷயங்களை உங்களால சுலபமா செய்ய முடியும். அப்படியே மாதாஜி. ஆமா, நம்ம தீட்சை எடுக்கிறதுக்கு என்னென்ன அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு யாருன்னா மென்டர் இருப்பாங்களே, அங்க கோயம்புத்தூர் தானே? ஆமாங்க, நான் கோயம்புத்தூர் தான். மென்டர்ஸ் உங்களுக்கு வழி காட்டுவாங்க தீட்சை எப்படி எடுக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க இப்ப பக்தியினுடைய ஆரம்பத்துல இருக்கீங்க. 32 ரவுண்ட்ஸ் பண்ணும்போது மேஜிக் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 84 லட்சம் பிறவிகளா நம்ம கிருஷ்ணரை மறந்துருக்கிறோம். ஆமா மாதாஜி. சில பக்தர்களுக்கு அவங்க பியூரிஃபைடாவே இருப்பாங்க. கொஞ்சம் வந்த உடனே அவங்க வேகமாக முன்னேற்றம் நடக்கும். சில பேருக்கு நம்மளுடைய அனர்த்தங்கள் நிறைய இருந்தா, இப்ப நம்ம செய்யற பக்தி இப்ப ஒரு துணி ரொம்ப அழுக்கா இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு சோப்பு நல்ல சோப்பு தான், ஆனா அதை போட்டு 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 தோச்சி அந்த அழுக்கே போயிட்டு இருக்கும். அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு பேரு, அனர்த்த நிவர்த்தி. இப்ப நீங்க நான் கோபப்படுறேன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன் மாதாஜி. இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய் எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதே பாதி வைத்தியம். கோபம் இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு, உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வந்துடுச்சு. அதுவே உங்களை கோபத்துல இருந்து வெளிவரத்துக்கும் வழி காட்டிடும். அது எப்படி வழிகாட்டும் மாதாஜி? படிப்படியா வருவீங்க. அப்போ சூழ்நிலைகள்ல கோபத்தை எப்படி கையாள்வது அப்படின்றதெல்லாம் வரும் உங்களுக்கு. பக்தர்கள்னா கோபப்படக்கூடாது. காமத்தினுடைய மறுபக்கம் தான் கோபம். கோபத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பகவத்கீதையில முக்குணங்கள் பத்தி பேசுறோம். ரஜோகுணத்தினால ஆட்பிக்கப்பட்டவர்கள் தான் கோபத்துல இறங்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க ரஜோகுணத்தினால ஆட்டுவிக்கப்படுகிறீர்கள்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனால நீங்க அடுத்த முறை நான் ரஜோகுணத்தினால ஆட்டுவிக்கப்பட மாட்டேன்னு ஒரு நிப்பீங்க. உங்களை விட்டு விலகி நிப்பீங்க. நீங்க புனிதமானவர். ஏன்னா நீங்க ஒரு ஆத்மான்றது கோபப்படாது, தூய்மையானது.
ஆத்மானுடைய நிலை தூய கிருஷ்ண பக்தர். ஆனா அவங்க வந்து மூடப்பட்டிருக்கிறாங்க அந்த பௌதிகத்தினால. அதை புரிஞ்சுக்கணும்னா இப்ப ஏதாவது ஒரு கோபமாக, இப்ப இங்க கோபத்தை தூண்டக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கும்போது அதனுடைய விஷயமா பார்த்துட்டு நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. சரி உங்களை மாதாஜி. யாராவது தவறாக பேசுகிறார்கள்னு உங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா நான் அது இல்லை, நான் யாரு, நான் டிவோட்டி. அப்படி பேசினவங்க இல்ல கேட்டது மாதாஜி. இல்ல, பக்தர்களுக்கு பட்டவர்த்தனமாக சில விஷயங்களை சொல்றேன். இப்ப நான் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பக்தர், இந்த பக்தர் இவர்கள் மதிக்க கூடியவர்கள் அப்படின்ட்டு பக்தர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்து நீ வந்து ஒரு விலை மாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன் நானு? என்ன மாதாஜி புரியல, சொல்லுங்க இன்னொரு முறை. இப்ப நான் வந்து வகுப்பு எல்லாம் எடுத்து பக்தர்களை வழி நடத்தும் ஒரு மூத்த பக்தர், அப்படித்தானே? ஆமாங்க. இது இந்த நிலை எல்லாருக்கும் தெரியுமா? இந்த நிலை தான் எனக்கு எப்போதுமே. ஆனால் ஒரு உறவினர், நான் வந்து பக்தர்களோட பேசுறது வர்றது அப்படிலாம் பல விஷயங்கள் நடக்கும்போது பார்க்கும்போது ஒரு ஒரு உறவின பெண் வந்து என்னை வந்து நடத்தை கெட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாதாரண பெண்ணா இருந்தா கோவம் வரும், எனக்கு வரல, எனக்கு வராது. உங்களுக்கு என்ன டிவோட்டர்ஸ் தப்பு பண்ண வரணும் மாதாஜி. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அறியாமல் பேசுகிறார்கள், அவ்வளவுதான். அவள்கிட்ட நான் பாட்டு நான் போயிடுவேன், அவ்வளவுதான். இதே நீங்க பிரச்சாரம் பண்ற வாசி கொஞ்சம் சாந்தமா இருக்கீங்க மாதாஜினால. பிரச்சாரம் பண்றதுன்னு இல்ல மாதாஜி, பிரச்சாரம் பண்றவங்களுக்கு தான் கோவம் வரக்கூடாதுன்னு இல்ல, பக்தருக்கே கோவம் வரக்கூடாது. பக்தருக்கும் கோவம் வராது, வரக்கூடாது. பக்தர் இன்னமும் மாதாஜி எவ்வளவோ ட்ரை பண்ற, கோபம் டைம் ஆகும் மாதாஜி. நீங்க எத்தனை வருஷமா ஜெபம் பண்றீங்க? நான் இப்ப 2 வருஷம் ஆச்சு மாதாஜி. நாளாகும். இன்னும் நாளாகுமா மாதாஜி? நாளாகும். அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க உங்க கையில வச்சு நீங்க வந்து அது விட்டுருங்கன்ற, நீங்க அப்படியே புடிச்சிட்டு நாளாகுமான்னா விடுங்க. சரி மாதாஜி. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு குரங்கு பக்கத்துல பாம்பு வந்துச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த பாம்பை பிடிச்சிடுச்சு. பிடிச்சிட்டு, ஆனா அந்த பாம்பு குரங்கு வந்து பாம்பு பிடிச்சதுனால பாம்பு வந்து குரங்கு கொத்த முடியல. இது இருக்க பிடிச்சிடுச்சு. பிடிச்சிட்டு இந்த குரங்கு வந்து இப்ப பாம்பை பார்த்து பயப்படுது. பாம்பு பாம்பு பாம்புன்னு ராத்திரி பகலா அது சாப்பிடல, தூங்கல, ஓடல, ஒடியாரல, எதுவுமே பண்ணல. பாம்பு பாம்பு பாம்புன்னு கையிலே வச்சிருக்கு. அது சாப்பிடாதனால அதுக்கு எனர்ஜியே இல்ல, அப்படியே வாடி வதங்குது, பல நாள் ஆகுது. ஆனா பாம்பை விடல, குடிச்சிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு சாமியார் கிட்ட எப்படியோ வந்துருச்சு அந்த குரங்கு. வந்துட்டு, சுவாமி பாம்பு அப்படின்னுது. அப்போ அந்த சுவாமியார் சொல்றாரு, நீ அந்த பாம்பை பாத்தியான்னு. இல்ல, கொஞ்சம் பாரேன். பார்த்தா இதனுடைய புடியில அந்த பாம்பு செத்து போயிருக்கு. அதுக்கு தெரியல, குரங்குக்கு வந்து அது தெரியல, தெரியவே இல்லை. இவ்வளவு நாளா அந்த பாம்பை புடிச்சுன்னு அது துடிக்குது. ஆனா அது செத்தே போச்சு. இது புடிச்ச ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அது செத்து போச்சு. பாம்பு தன்னை கொட்டிடும்ட்டு அதை பார்க்காம இப்படிக்கா சாப்பிடல, தூங்கல, அப்படியே வச்சுன்னு சுத்துது இது. இப்ப சுவாமியார் வந்து சொல்றாரு, பட் செத்து போச்சு, தூக்கி போட்டுரு போ. இப்ப நாம வந்து பௌதிக விஷயங்களை அப்படிதான் பாம்பை புடிச்சுன்னுக்கிற மாதிரி பௌதிக தாக்குது விட்டுறணும். ஓகே மாதாஜி. புரியுதா? கோபம் புரியுது மாதாஜி. இந்த ஸ்டோரி சொன்னோன்னு புரியுது, மேட்டர் என்னன்னு புரியுது. தேங்க்யூ மாதாஜி. உங்ககிட்ட ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மாதாஜி நானு. ஹரே கிருஷ்ணா. பானுமதி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இப்ப அந்த பொண்ணு வந்து நான் மென்டாரா கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணு வேண்டாம்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னது இல்லையா? அது எப்படி மாதாஜி சொல்லிட்டாங்க? மென்டார் கிட்ட டிஸ்கஸ் பண்றது தப்பா? மென்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ற தப்பு கிடையாது. இப்போ ஒரு நிமிஷம், அப்பா யாரும் பெல் அடிச்சுனே இருக்காங்க. மன்னிக்கணும் பக்தர்கள்.
அந்த மாதாஜி மாதாஜி மென்டர்னா என்ன மாதாஜி? எனக்கு புரியல. மென்டர்னா வழி நடத்துபவர்கள், வழி அத கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இப்ப பக்திக்கான வழி குருக்கும் பக்தருக்கும் நடுவுல இருக்கிறவங்க என்ன மாதிரின்னு ஓகே வச்சுக்கோங்களேன். நான் சில ஓகே. பேரை வழிகாட்டி கொண்டு போய் தீட்சைக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன்ல, அந்த மாதிரி. ஆமா சரி. பானுமதி, நீங்க கேள்வி திருப்பி கேளுங்க. இல்லைங்க மாதாஜி. அப்போ அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கட்டிக்கலாமான்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்து மென்டார் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வேண்டாம்னு நான் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னீங்க இல்ல, இல்லையா? ஆனா அது நம்ம சாதாரணமான இப்போ ஒரு சாதாரணமா ஆன்மீக வாழ்க்கையில ஒரு வழிகாட்டி தேவைதான், இல்லைன்னு நான் சொல்ல. அந்த திருமணமான பிறகு ஒரு பெண்ணுக்கும் கணவனுக்கும் சேர்ந்து ஒரு வழிகாட்டி கிரகஸ்தரா நல்ல மூத்த பக்தர்களாக வயது போனவர்களாக இருந்தா சரி. அந்த பிரம்மச்சாரி அந்த பெண்ணை விட சிறிதே பெரியவனா இருக்கிறான் அப்படின்னும் போது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஓகே. இப்போ எனக்கு இப்போ ஒரு இளம் பெண்ணுக்கு மென்டர் யார் அப்படின்னும் போது இன்னொரு பெண், ஒரு மூத்தவர், அது கூட ஒரு மூத்தவரா இருக்கணும், வாழ்க்கையில அனுபவம் கொண்டவர்களாக இருக்கணும். கிரகஸ்த வாழ்க்கையில் பிரம்மச்சாரிக்கு என்ன அனுபவம் இருக்கும் கணவன் மனைவி விஷயத்துல? இப்ப மென்டர்ன்றது டோட்டல் கைடன்ஸ் இருக்கு. பக்தி மட்டும் அப்படின்னும் போது கிளாஸ் அட்டென்ட் பண்றோம், வணக்கம் சொல்றோம், வந்துடுறோம், அது வேற. ஆனால் பல நேரங்கள் நல்ல முடிவுகளை சொல்லக்கூடியவர்களாக வழிகாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல ஒரு இளைஞன் வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். திருமணமான பிறகு பெண்ணுக்கு கணவன் தான் குரு, அது பக்தனாக இருந்தால். இதுல இஸ்கான் இயக்கத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சில பெண்கள் அவங்களுடைய பிரம்மச்சாரி மென்டர்ஸை தான் கணவனை விட அதிகமா நேசிக்கிறாங்க. இது மிகப்பெரிய பாதகம். அந்த பிரம்மச்சாரிக்கும் சரி, அந்த திருமணமான பெண்களுக்கும் சரி, இது மிகப்பெரிய பாதகம். அதை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதனால சொல்றேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பெண்கள் வைக்க கூடாது. உங்களுடைய கணவன் அபக்தனாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்களை ஒரு பிரம்மச்சாரியிடம் சப்மிட் பண்ண முடியாது, கூடாது. அப்படி சப்மிட் ஆகுறீங்களா, புருஷன் மனைவியும் கணவனும் சேர்ந்து போனோம். இங்க அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. ஏன்னா இங்க அந்த கணவன் மாதாஜி வாய்ஸ் கட்டாய் வருது மாதாஜி. ரெக்கார்டிங்ல கேட்கணும் நீங்க. எந்த ரெக்கார்ட் ஆயிருக்குமோ கேட்டிருக்கு. இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு கணவன் ஒரு பெண் தேடிக்கொண்டிருந்த அந்த நபர் ஒரு பெரிய பக்தர், அவரே பல பேரை வழி நடத்துறார். அப்படி இருக்கும்போது அவருடைய மனைவி தன்னுடைய கணவனின் உயர்ந்த நிலையை பார்த்துட்டு இவர்கிட்ட நான் கைடன்ஸ் எடுத்துக்கலான்னு மாறணுமே தவிர, திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணுக்கு பொதுவாவே ஒரு பெண் திருமணம் ஆன பிறகு கணவன் சொல்படி கேட்கணும், கணவனுடைய அம்மா அப்பா சொல்படி கேட்கணும். ஆனால் இப்ப காலத்துல பெண்கள்லாம் அங்கு சகோதரன் சொல்றதையும் தன்னுடைய தாய் தந்தையர் சொல்றதையும் கேட்கறாங்க. ஆனா இந்த வீட்டை இது என் வீடு இல்ல, அதான் என் வீடுன்னு வச்சுக்கும் போதே அங்க பிரச்சனை வரும். இது சாதாரணமான கொள்கை. இன்னும் ஒருபடி மேல நீங்க பக்தியில இருக்கும்போது, கணவனே ஒரு மூத்த பக்தனாக இருக்கும்போது நீ பிரம்மச்சாரியுடன் சம்பந்தம் வச்சிருந்தீங்கன்னா அங்க வில்லங்கம் கண்டிப்பா வரும், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எதிர்நோக்கி அந்த பக்தர் என்னுடைய வழிகாட்டுதல நடந்து கொள்றார். அவர் நான் சொன்னேன், இதெல்லாம் வேலைப்பட்டு வராது, நீயே ஒரு குருவாக செயல்பட மாதிரி இருக்கிற, நீ ஒரு எளிமையான கிராமத்து பெண்ணை திருமணம் செய்து கொள், நீ சொல்ற பேச்சு கேட்பாவ. அதே மாதிரி நடந்தது. எளிமையான கிராமத்துல போயிட்டு ஒரு சுமாரா படிச்ச ஒரு பொண்ணை கட்டின்னு அது கோடு போடுறாரு, தாண்டல அந்த பொண்ணு. இது என்னுடைய அனுபவத்துல நான் அவர் கொடுத்த அறிவுரை. அதை பண்ணி சொல்லிட்டு இப்ப கூட எனக்கு நன்றி சொல்றாரு. உங்க பேச்சு கேட்டு நான் எளிமையான பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன், நல்லா இருக்கிறேன் இப்ப. ஆனா அந்த பொண்ணு சொன்ன பேச்சு கேக்குது, அவ்வளவுதான். டீ காஃபி கூடாது, 16 மாலை ஜபிக்கிற. அதெல்லாம் அந்த ஒரு சில கிராமத்து பெண்கள். இப்ப தெரியல தமிழ்நாட்டு கிராமம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க ஒரு கிராமம், அந்த கிராமத்து பெண் பீகார்ல, அவ ரொம்ப எளிமையானவள், பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு உறவினர்கள்ல சொல்லி வச்சு ஜாதகம் பார்த்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டு அவர் பெரிய பிரச்சாரம் பண்றார். ஒரு சென்டரை ஆரம்பிச்சிட்டார் பெங்கால்ல. சென்டர் ஆரம்பிச்சு அதுல இளம் வயது உடையவர், அவர் நல்லா பண்றார். அதனால புரிந்து கொள்ள வேண்டும், சூழ்நிலை புரிஞ்சுதான் நாங்க கைடன்ஸ் பண்றோம். புரியுதுங்களா?
இப்ப நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுச்சுங்க எஸ் மாதாஜி எஸ் பானுமதி? மாதாஜி புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது மாதாஜி எது புரிஞ்சுது மாதாஜி சொல்றேன்னா ஒரு ஆபத்து இருக்கிறது. மாதாஜி சொல்லுவாங்க இல்லையா, பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, இப்போ டிவோஷனல் சொல்ல வரல, பொதுவாவே சொல்லுவாங்க, அதாவது நல்லா படிச்ச பொண்ணை விட கிராமத்து பொண்ணு நல்லா சொல் பேச்சு ஏன்னா கேட்கறதுலயே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு தெரியுங்களா, சொல்லுவாங்க. படிச்ச பொண்ணு என்ன பண்ணும், எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு கர்வத்தை கொண்டு வந்துரும். முழுமையான அறிவுடையவர்கள் பணிவாக இருப்பாங்க, அறகுறையா இருப்பாங்க. அந்த படிப்பை கொண்டு கர்வத்தை வளர்த்து கொண்டவர்கள் வந்து அஹ், கீழே விழுந்துருவாங்க. நான் வந்து ஒரு சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணாம பேசணும்னு பாக்குறேன்.